அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். உயர்வுக்கு உயர்கல்வி என்ற இந்த இணைய வழிகாட்டி தொடர் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் அலைட் ஸ்ட்ரீம்ஸ், மின்னணு மற்றும் தொடர்பியல் மற்றும் சார்பு படிப்புகளில் உள்ள வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். தொலைபேசியோ கைபேசியோ இல்லாமல் அலுவலகங்களில் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும்? இராணுவ முகாம்கள், மருத்துவமனைகள், காவல் நிலையங்கள், வணிக நிறுவனங்கள் எத்தனை மணி நேரம் இயங்க முடியும்? மொபைல் போன், டெலிபோன், தொலைபேசி அல்லது கைபேசி ஒரு மின்னணு சாதனம். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டி, வாகன ரிமோட், கணிப்பொறி, மடிக்கணினி என அன்றாட மின் சாதனங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மனிதர்களின் ஒவ்வொரு வாழ்வியல் நிமிடங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் மிக முக்கிய துறை மின்னணு துறை. அவனின்றி அணுவும் அசையாது என்பார்கள். மின்னணு இன்றி நாகரீக உலகம் நகராது எனலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதில் இரண்டாவது பகுதி கம்யூனிகேஷன், தொடர்பியல். தேச தொலைத்தொடர்பின் கேந்திரங்களாக விளங்கும் செயற்கைக்கோள்கள் ஒரு சில நிமிடங்கள் வேலை செய்வதை நிறுத்தி ஓய்வெடுத்துக் கொண்டால் என்ன நிகழும்? வங்கிகள் இயங்க முடியாது. உங்கள் பணத்தை நீங்களே எடுக்க முடியாது. ரயில், விமான போக்குவரத்து ஸ்தம்பித்து விடும். விபத்துக்களும் நிகழலாம். இணைய சேவை பாதிக்கப்படும். தொலைபேசி நின்றுவிடும். செயற்கைக்கோள் தொலைக்காட்சி இயங்காது. மொத்தத்தில் மனித குலத்தின் மனநிலை பாதிக்கப்படும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தொடர்பியல் துறை. இப்படி காத்திரமான பங்களிப்பை செய்து வரும் மின்னணு மற்றும் தொடர்பியல் துறையில் வேலை வாய்ப்புகள் எப்போதும் செழித்தே உள்ளன. இதற்காகவே எவர்கிரீன் இன்ஜினியரிங் பிரான்ச் என்ற பசுமை மாறா பொறியியல் படிப்பு என்ற சிறப்பையும் பெற்றது. பொதுவெளியில் அறியப்பட்ட தொழில்நுட்ப ஆளுமைகள் சிலர் மின்னணு மற்றும் தொடர்பியலில் பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் யார் யார்? நிகழ்ச்சியில் அவர்களை பற்றியும் பேசுவோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மற்றும் அதன் சார்பு துறைகளில் எதிர்காலத்தில் சாதிக்க விரும்பும் மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம்? இந்த துறையில் உள்ள பல பாடப்பிரிவுகள் என்னென்ன? தேசிய, மாநில அளவிலான கல்வி நிறுவனங்கள் என்னென்ன? படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்புகள் என்னென்ன என பல தகவல்களை இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்வின் இறுதியில் கேள்வி பதில் பகுதி உண்டு. பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை அவ்வப்போதே பதிவிட்டு விடலாம். உங்களுடைய கேள்விகளை, ஐயங்களை நிகழ்ச்சியினுடைய முடிவில் நாங்கள் பார்த்து அதற்கான பதில்களை தருவோம். நீங்கள் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம். நிகழ்வில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த முதல் 10 பார்வையாளர்களுக்கு வெண்ணும் மண்ணும் என்ற புத்தகம் பரிசளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பரிசுக்குரியவர்களின் பெயர்கள், முதல் 10 பெயர்கள் இன்றைய நிகழ்வின் இறுதியில் அறிவிக்கப்படும். பொறுமையோடு காத்திருங்கள். துறை சார்ந்த 2 ஆளுமைகள் இன்றைய நிகழ்வில் இணைய அரங்கில் பங்கேற்கிறார்கள். முதல் அமர்வில் விஐடி சென்னை நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்ற மின்னணு பொறியியல் பள்ளியின் பேராசிரியர் டாக்டர் ஏ சிவசுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் கல்வி பணியில் கடந்த 30 ஆண்டுகளாக இயங்கி வருகிறார். இவர் துறை சார்ந்த ஏறக்குறைய 80 ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியின் முதல்வராகவும் பதவி வகித்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் டாக்டர் சிவசுப்பிரமணியன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க பார்வையாளர்களே பேசலாம். பார்வையாளர்களே வணக்கம். இன்றைய நிகழ்வு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்சஸ் சார்ந்து உள்ள நிகழ்வு. மகிழ்ச்சி. பெரும்பாலும் +2 மாணவர்கள் இப்போ தற்பொழுது என்ன படிக்கலாம் என்ற மனநிலையில் இருப்பார்கள். அப்கோர்ஸ் அதன் கூடவே பெற்றோர்களும் மிகுந்த ஒரு என்ன செய்யலாம், என்ன படிக்கலாம் என்ற இதில் ஆராய்ந்து பார்ப்பதில் மிகவும் கவனத்துடன் இருப்பார்கள். அந்நிலையில் நான் இசி படிக்கிறதுக்கு எதற்காக படிக்கணும், எதற்காக படிக்கலாம் என்பதை கூற விரும்புகிறேன். இப்ப இசின்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அபவுட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பத்தி படிப்போம். கம்யூனிகேஷன் டிவைசஸ் லைக் நம்ம தொகுப்பாளர் முன்னவே கூறியது போலே டிரான்ஸ்மிட்டர், டெலிபோன்ஸ், கைபேசி இதெல்லாம் பற்றி படிப்பதும், அது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அது எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி படிப்பு தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்.
அதை பத்தி இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த படிப்புல வந்து இதனுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்கால தொழில்நுட்பங்கள் வந்து இந்த துறையில எப்படி உருவாகும்? இப்போ படிக்கிற மாணவர்களுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? எஸ் சார், இது வாய்ப்பு நிறையவே இருக்கு. நான் ஒரு ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது மூலமாவே நான் சொல்லிடுறேன் என்ன மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. என்றும் வாய்ப்புகள் நிறைந்தே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மாதிரி முதல் எவர்கிரீன் இட் இஸ். ஸோ அதுல டவுட்டே கிடையாது. ஸோ ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் இசின்னு என்று சொல்வோம். அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் போகாத துறையே கிடையாது. எல்லா துறையிலும் ஆக்கிரமிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் சொன்ன உடனே நமக்கு நினைவில் வருவது நம்ம வீட்டில் யூஸ் பயன்படுத்துகிற வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்ல நீங்க எப்படி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குன்னா, நீங்க உங்களுடைய அந்த துணியில எவ்வளவு டர்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அளவு ரொட்டேஷன் ஏற்படுத்தி அதை வாஷ் பண்ணி கொடுக்கும். அது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா மைக்ரோ அவன் யூஸ் பண்ணலாம். அது இல்லத்தரசிகளுக்கு வந்து ரொம்ப வந்து அவங்க மல்டி டாஸ்கிங் ஜாப் செய்யறவங்க, அவங்களுடைய மல்டி டாஸ்கிங் ஜாபுக்கு அசிஸ்ட் பண்ற வகையில பாத்தீங்கன்னா யூ கேன் செட் டைமிங்ஸ். அவன்ல வந்து டைமிங் செட் பண்ணி நீங்க வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். அது போல அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து அது மாதிரி ஒரு அவன்லயும் வந்து ரொம்ப பயன்படுது. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்ல அப்படி சொன்னோம்னாவே வாஷிங் மிஷின், ஈவன் வாட் யூ கால் இது அவன் அண்ட் டிவிஸ், கைபேசி அனைத்துமே கன்சியூமர் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது அங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. அடுத்ததை பார்த்தா ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ். நீ கார் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் அழுத்தி தான் உள்ள போவீங்க. லைட் தெரியும். உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜின் பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணும், ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றதை மானிட்டர் பண்ணும். ஈவன் வி ஹேவ் மெனி சென்சார்ஸ் தட் ஆல்சோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கண்டிஷன்ஸையும் வந்து சென்ஸ் பண்ணி சொல்லும் எந்த ஸ்பீட்ல போகலாம். ஸோ தட் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் அது வந்து அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சென்சார் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ்லயும் எலக்ட்ரானிக்ஸை பார்க்கலாம். நீங்க இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் போனீங்கன்னா பெரிய பெரிய பவர் பிளான்ஸ் இருக்கு. பவர் பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க பாய்லர்ஸ் இருக்கும். பாய்லரோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும். நாம ஹியூமன்ஸ் அவ்வளவு ஈஸியா அங்க நெருங்க முடியாதுன்னா ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அது போலலாம் இருக்கும். ப்ரெஷர் வெசல்ஸ் இருக்கும். அது ப்ரெஷர் மானிட்டர் பண்ணணும். ஸோ இதனுடைய மானிட்டர் பண்றதுக்கு சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நாம வந்து ரிமோட் பிளேஸ்ல இருந்து அதை ஆக்சஸ் பண்ணலாம். அங்கேயும் எலக்ட்ரானிக்ஸ் தேவை. அதே போல ஏவியானிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளைட் கண்ட்ரோல், ஈவன் ரேடார் நேவிகேஷன் ஃபார் ஃபிளைட், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தேவை. ஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ், சேட்டலைட் கைடன்ஸ் அண்ட் மானிட்டரிங், அந்த எர்த் ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கோ டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தேவை. மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னாலும் அங்கேயும் அந்த ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா லேசர் சர்ஜரி பண்றீங்க, ஹை சர்ஜரி, அங்க லேசர் வந்து டெவலப் பண்ணுவோம். என்ன அளவு, என்ன வேவ் லென்த்ல அந்த லேசர் இருந்தா எந்த பாதிப்பும் இல்லாம சர்ஜரியை கம்ஃபர்டபுளா பண்ண முடியும். மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் லைக் இது எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ், இது போல அங்கேயும் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லலாம். அங்க பாத்தீங்கன்னா என்ன கம்ப்யூட்டர்ஸே முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பெரிய டெஸ்க்டாப் மிஷின்ஸ் பார்த்துருப்போம். 1970s and 80sல பார்த்துருக்கோம். இப்பெல்லாம் பார்த்தா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெஸ்க்டாப்பா சின்னதா இருக்கு, டிஸ்பிளே தான் பெருசா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்னதா கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸோட ரெவல்யூஷன், அதாவது பிஎல்எஸ்ஐ டெக்னாலஜியோட ரெவல்யூஷனால வந்து உங்க கம்ப்யூட்டர் சைஸும் கம்மியா இருக்கு. அங்கேயும் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத இடமே இல்லை. அதனால எலக்ட்ரானிக்ஸ் படிச்சா நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கான்றதுக்கு சந்தேகமே இல்லை. நம்ம வந்து வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே இருக்கு, அது சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஃபீல்டு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சொல்றேன். இந்த டெக்னாலஜி எல்லாமே எமர்ஜ் ஆகிட்டே இருக்கு. இட்ஸ் நாட் ஒரே அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பெரிய மெச்சூரிட்டி இல்லை, அதனால வாய்ப்புகள் பெருசா இல்லைன்னு நினைக்க முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5G டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா
நமக்கு தெரியும் நாம வந்து 2G 3G 4Gன்னு அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பார்த்துருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். மெயினா என்னன்னா அதுல வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா 2Gல SMS மட்டும் தான் அனுப்புவோம், 3Gல பாத்தீங்கன்னா வீடியோஸ் அனுப்பலான்ற மாதிரி இருந்தது. அடுத்து 4G பாத்தீங்கன்னா ஈவன் ஹை டெஃபினிஷன் டிவி, அந்த வீடியோஸ் குவாலிட்டி ஆஃப் வீடியோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா செய்ய முடிஞ்சது. 5G என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா 5Gலயும் வந்து ஸ்பீடு, வீடியோ ஸ்பீடு வந்து அதிகமா, ஏன்னா இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுடைய நீட்ஸை மீட் பண்ணணும்னா நமக்கு வந்து டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் இருந்தா மட்டும்தான் மீட் பண்ண முடியும். அவங்கள வந்து எப்பயுமே சாட்டிஸ்பாக்சன்ல வச்சுக்க முடியும். 5G பாத்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி, மேசிவ் கனெக்டிவிட்டி இருக்குது 5Gல பாத்தீங்கன்னா. இப்போ 4Gல வந்து கம்பேர் பண்ணும்போது 10 to 20 டைம்ஸ் கனெக்ஷன் டென்சிட்டி வந்து 5Gல ஒண்ணு. ரெண்டாவது ஸ்பீடும் அதிகம். அது வந்து 5G டெக்னாலஜி மூலமா நாம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம், சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம மக்களுக்கு, ஆர் கஸ்டமர்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி 6G டெக்னாலஜி அகைன் இம்ப்ரூவ்மெண்ட், அகைன் தேர் இஸ் கோயிங் டு பி a ஸ்பீட். ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லணும்னா மொபைல் நெட்வொர்க்ஸ்ல மட்டும் ஆக்சஸ் இருக்காது, 6G நான் மொபைல் நெட்வொர்க் லைக் சேட்டலைட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி they are bringing out protocols now. Surely it will be implemented in days, soon in future it will be அது போல இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி இதோட மட்டும் முடிஞ்சிடல. இப்ப ஏஐ ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் பயன்படுத்தலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ் நிறைய நெட்வொர்க் உருவாக்குனா அதாவது நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபார்மிங் நெட்வொர்க்கா பண்றோமான்றதுக்கு ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஏஐ பயன்படுத்தி நீங்க ரொம்ப அது ஒரு ஆப்டிமைஸ்டு நெட்வொர்க், அதாவது ரொம்ப திறம்பட செயல்படுற ஒரு நெட்வொர்க்கா செய்யலாம் அப்படின்றது ஏஐ யூஸ் பண்ணலாம். 6Gல பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர் வேவ் டெக்னாலஜி வரும். அந்த டெக்னாலஜி மூலமா நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வர முடியும். அது எதுக்கு சொல்றேன், நான் இதை ரொம்ப பெருசா அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் என்ன சொல்ல வரேன்னா 6G டெக்னாலஜில அது மாதிரி மில்லிமீட்டர் வேவ் டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணும்போது நாம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து என்னன்னா நமக்கு வந்து வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு, வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ வேலை வாய்ப்புகள் அது மாதிரி டெக்னாலஜி இருக்கும்போது அந்த அந்த டெக்னாலஜி படிச்சவங்க நமக்கு தேவைப்படுறாங்க. படிச்சவங்க தேவைப்படும் போது தான் இந்த டெக்னாலஜி நம்ம உலகமெங்கும் எடுத்துட்டு போக முடியும், எல்லா இடத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால நமக்கு எப்பயுமே வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி அடுத்த இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வீடியோ ஷேர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி மொபைல் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் டுகெதர் அப்படின்ற மாதிரி காமிக்கும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப பிராட்பேண்ட் கனெக்ஷன் அதிகமா இருக்கும், வீடியோஸ் எல்லாம் டெலிவர் பண்றது. கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கு, 6.6 மொபைல் கனெக்ஷன்ஸ். அது 45% பாப்புலேஷன் வந்து கனெக்டட் அண்ட் 1.5 சிம் கார்ட்ஸ் பெர் யூசர். அப்படி பாத்தீங்கன்னா 3 பேர் இருந்தாலும் 2 பேருக்கு 2 சிம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு சிம். அதே போல எல்லா கனெக்ட் மிஷின் டு மிஷினும் கனெக்ட் பண்ணலாம்ன்றதையும் நாங்க காட்டுறோம் பாருங்க. ஹார்ஸ் கனெக்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் டெக்னாலஜி, ஸ்மார்ட் எனர்ஜி மீட்டர், ஹெல்த் கேர், எஜுகேஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். அது போல வாய்ப்புகள் இருக்கு மொபைல் நெட்வொர்க். மொபைல் நெட்வொர்க்கால மனிதனுடைய ஸ்டைலே மாறி போச்சு. சோசியல் நெட்வொர்க்ல பகிர்ந்துக்கிறது, குட் மார்னிங் சொல்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல இதுக்கெல்லாம் தேவையானது ஆண்டனாஸ் வந்து கண்டிப்பா ஆண்டனாஸ் டைப்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குன்றது அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பில்டிங்குள்ளேயே எப்படியெல்லாம் வந்து யூ கேன் செட் வைஃபை ப்ராப்ளி மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் க்ரோ ஆகுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் தேவை, நிறைய அவங்களுக்கு டேட்டா தேவை. அதனால அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஃபாஸ்டா வேணும். போல இருக்கும்போது இந்த மாதிரி நெட்வொர்க் இவால்வ் ஆகிட்டே இருக்கு. அது போல அதுக்கு தேவையான பேட்டரியும் நம்ம வந்து அப்புறம் இந்த எல்லாமே ஆண்டனா வந்து எமிட் லைட்ஸ், அது வந்து ஒரு ரெக்வயர்டு சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்குள்ள இருக்கணும். அதுதான் இப்போ அது வந்து ஏன்னா மக்களை பாதிக்கக்கூடாது, மக்கள் நலனை பாதிக்கக்கூடாது, நாம்ஸ் இருக்காங்க. அது பிரகாரமே டிசைன் பண்ணுவாங்க இன்ஜினியர்ஸ். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் மொபைல் நெட்வொர்க் எந்த அளவுக்கு கனெக்ஷனை ஏற்படுத்தியிருக்கு, நாட் ஓன்லி அதாவது நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஈவன் அதர்
டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். டெக்னாலஜி இவால்வ் ஆகிட்டே இருக்க நம்ம வந்து எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சில சிஸ்டம் டெவலப் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். ஆண்டனாஸ்லாம் வந்து தனித்தனியா இருக்கிறத விட ஒரே இடத்துல நிறைய செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் காட்டும். இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு காமிக்கிறது வந்து மொபைல் மூலியமா எல்லாரும் கனெக்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு வந்து சர்வீசஸ் ஈவன் லைஃப் ஸ்டைலே அது சேஞ்ச் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மிக சிறப்பு. இப்ப நீங்க வந்து இந்த புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றதுல அது ஒரு காணொலி ஒரு 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 சாம்பிளா அதையும் காட்டுனீங்க. மிக சிறப்பு. இப்ப பார்வையாளர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிற கேள்வி என்னன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுல வந்து நிறைய பிரிவுகள் பாடப்பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்தந்த பிரிவுகளை பத்தி ஒரு புரிதல் வேணும். அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இப்போ பிஎஸ்சிலயும் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், பிஇ பிடெக்லயும் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம். இதை பற்றிய புரிதலை நீங்க ஒரு பதிலா கொடுத்தீங்கன்னா பார்க்கிற பார்வையாளர்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நன்றி சார். எஸ், நம்ம சொல்லலாம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்றது பரவலா தெரியுது. அது கூட அலைட் ஸ்ட்ரீம்ஸ் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறோம். அதே போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு. அதே போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அது போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் விஎல்எஸ்ஐ, இது போல ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லா படிப்போம். அதை பார்த்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்னென்னவோ அதெல்லாம் படிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்வையாளருக்கு வந்து ஈஸியா புரியுன்றதுக்காக நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இசிஇ, இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இசிஇ, செகண்ட் காலம்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், அதுல விஎல்எஸ்ஐ டிசைன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த காலம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸப்ட் த லாஸ்ட் 2 rows பாத்தீங்கன்னா அந்த 3 rowsல பார்த்தா எல்லாரும் காமனா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸ், சிக்னல் ப்ராசஸிங் எல்லாருமே படிப்பாங்க. ரைட்டா? அடுத்தது பாத்தீங்கன்னா 4th ரோல பாத்தீங்கன்னா இசியில தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் தியரி படிப்பாங்க. ஏன்னா அவங்க கம்யூனிகேஷன் சார்ந்து படிக்க வேண்டியிருக்கிறதால, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பத்தி படிக்கிறதால அந்த மாதிரி கோர்ஸ் படிப்பாங்க. ஆனா அதே எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டரோ விஎல்எஸ்ஐ படிக்கிறவங்களும் படிப்பாங்க. ஆனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா அதனால அந்த கோர்ஸ் இருக்காது. மற்றபடி பாத்தீங்கன்னா அகைன் விஎல்எஸ்ஐ சிஸ்டம் எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் படிப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்னன்னா பிஃபோர் தட் நான் எல்லாமே என்னென்ன கோர்ஸ் என்னன்னு சொல்றேன். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் படிப்பீங்க. அது தவிர இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ன்றது வந்து என்னன்னா ஒரு பிளான்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பவர் பிளான்ட் இருக்கு, இல்ல மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இல்ல ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெவலப் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து அதை மானிட்டர் பண்ணணும். அது வந்து சென்சார்ஸ் மூலமா அதை மானிட்டர் பண்ணணும். டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரெடி பண்ணி அது ஒரு காமன் கன்சோல்ல வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்காக மெஷர்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த 4th காலம்ல ப்ரீவியஸ் இதை பாத்தீங்கன்னா 4th காலம்ல லிஸ்ட் பண்ணிருப்பேன். எதுக்காக இது நான் இவ்வளவு விரிவா சொல்றேன்னா மாணாக்கர்களுக்கு வந்து புரியும் என்ன படிக்கிறோம் நம்ம இந்த கோர்சஸ்ல. நமக்கு நம்ம எதுவும் மிஸ் பண்ணல இது படிக்கிறதால. ஏன்னா ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும், ஈஸி ஹை காம்படிஷன்ல ஈஸி கிடைக்கலன்னா நத்திங் ராங் இன் டூயிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். என்னுடைய பார்வையில இன்ஜினியரிங்ன்றதே ஒயிட் காலர் ஜாப் தான். நவடேஸ் தான் நம்ம அதை வித்தியாசப்படுத்தி பாக்குற அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்து மக்கள் பாக்குறாங்க. பட் எது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்க்கும்போது சென்சார் அண்ட் சிக்னல் இதெல்லாம் கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி இடத்துக்கு இதுதான் வித்தியாசப்படும் இசியில இருந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதே இந்த ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா இசியில வந்து கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் படிப்போம். அதில் அகைன் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா செகண்ட் காலம்ல அது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கம்பைலர் டிசைன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இதெல்லாமே படிப்போம். அதே தேர்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ போது விஎல்எஸ்ஐ கோர்சஸ் நிறைய படிப்பாங்க. ஸோ என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட்டா அந்த அலைட் கோர்ஸ் எல்லாத்துலயுமே படிக்கிறீங்க. பிளஸ் அதனுடைய அடுத்த டிசிப்ளின் கூட ஆட் பண்ணிருக்கிறத வந்து படிப்பீங்க. அதனால நீங்க எலக்ட்ரானிக்ஸ் எங்கேயுமே மிஸ் பண்றது. எலக்ட்ரானிக்ஸ் விரும்புறவங்க கண்டிப்பா வந்து இது எந்த கோர்ஸ் வேணா எடுக்கலாம். இல்ல ஒண்ணு நான் லிஸ்ட் பண்ணல, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
அதுலயும் அப்படிதான். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் படிப்போம், பிளஸ் வந்து அதுல எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் படிப்போம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தி படிப்போம், பவர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றதை பத்தி படிப்போம். ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த அலைட் கோர்சஸ் பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே இந்த கோர்சஸ் எதை வேணாலும் படிக்கலாம். இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கேட்ட கேள்வி வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு படிப்பு இருக்கு அண்ட் என்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் படிப்பு, ரெண்டுக்குமான வித்தியாசம், எந்த டைம்ல எந்த படிப்பு எடுத்து படிக்கலாம்? பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் வந்து நல்ல கோர்ஸ். ஆக்சுவலா அது என்ன மாதிரினா, இப்போ இந்த இசினா 4 இயர் டிகிரி கோர்ஸ், பிஎஸ்சினாவே 3 இயர் டிகிரி கோர்ஸ் நமக்கு தெரியும். அப்படி சொல்லும் போதே நமக்கு தெரியும் வந்து பிஎஸ்சியில வந்து டெப்தா நிறைய கோர்சஸ் படிக்க முடியாது, ஏன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ்ன்றதால. பட் ஸ்டில் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டமெண்டலா செமிகண்டக்டர் பிசிக்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் படிக்க முடியும், படிப்போம். பிஎஸ்சி படிச்சுட்டு அடுத்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க அடுத்து எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் போகலாம், நல்லா இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு ஈவன் சில பேருக்கு வந்து சில காம்படிஷனால நம்ம அந்த ஸ்ட்ரீம்ல பிஇல சேர முடியல இந்த மாதிரி நினைக்கும் போது பிஎஸ்சியை நல்லா அதுல இருந்தும் கொண்டு வரலாம். உங்களுடைய ஆம்பிஷன் தான், உங்களுடைய ஸ்ட்ரைவ் பண்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாறாத இருக்கணும். பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்கனாலும் அதை படிச்சு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு அடுத்து எம்இ எம்டெக் வந்து நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கலாம், அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சாலும். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ டிப்ளமோல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க அவங்களும் பின்னாளில் பிஇ படிக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? அதை பத்தி அது என்னுடைய ஒரு சில கருத்து இருக்கு சார். இப்போ டிப்ளமோ படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஒன்றும் சில நேரத்தில் +2% படிப்பாங்க, ஹை காம்படிஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்காம போகலாம். ஸோ அது மாதிரி சூழ்நிலை நான் சொல்ற சின்ன ஒரு ஐடியா, பட் என்னுடைய ஒப்பீனியன் தான் அது. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சொத்து ரொம்ப அக்செப்டபிளா இருந்தா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்றேன்னா, அவங்க +2க்கு அப்புறம் நேரா இதுக்கு போகலாம், டிப்ளமோ. மோஸ்ட்லி டிப்ளமோல அவங்க என்ன குரூப் கேட்கறாங்களோ அது கிடைக்கும். மேபி நாம இசி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இசி வந்து கிடைக்கும். இசி வந்து ஆனா 2 இயர்ஸ் படிச்சா போதும், அவங்க 3 இயர்ஸ் படிக்க தேவை. +2க்கு அப்புறம் 2 இயர்ஸ், ஏன்னா லேட்டரல் என்ட்ரில அவங்க சேரலாம். அப்படி சேரும்போது பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்ல முடிச்சுட்டு அந்த லேட்டரல் என்ட்ரிக்கு சில கோட்டா இருக்கு, சில பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இருக்கு பி சேர். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப சில அவங்க எக்ஸ்பெக்டட் காலேஜஸ்ல சீட் கிடைக்கும், டைரக்டா செகண்ட் இயர் சேரலாம் அதுல. ஸோ அந்த ரூட்டும் எடுக்கலாம், அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது என்னன்னா, டைரக்டா +2 இருந்து டிகிரி படிக்கிறதுக்கும் டிப்ளமோ போயிட்டு டிகிரி படிக்கிறதுக்கும் படிக்கிறது வந்து ஒன்னா தான் இருக்கும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் ஒன்னா இருக்கும். பட் 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆகும், அது ஒண்ணுதான் தவிர மற்றபடி நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம காம்படிஷன் சில நேரங்களில் நம்ம வந்து அந்த எக்ஸாம் எழுதுற சூழ்நிலையில மார்க் குறைஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது போல ஒரு ரூட் ஃபாலோ பண்ணலாம், அது நல்லாவே இருக்கும் அப்படின்றது. இப்ப நீங்க சொன்னதை நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில வந்து பல பிரிவுகள் இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட். இப்படி எந்த பிரிவை படித்தாலும் அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் என்கிற மின்னணு பொறியியலை படிக்கிறோம். அது கூட ஒரு படிப்பா மற்ற படிப்பையும் நம்ம படிக்கிறோம் நான் சொல்லுவேன். அப்புறம் பிஎஸ்சியில எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க 3 ஆண்டு படிப்புக்கு பிறகு எம்எஸ்சி படித்து விட்டு எலக்ட்ரானிக்ஸ் துறையில் அவர்களாலும் வெற்றி பெற முடியும். பிறகு +2 மாணவர்கள் கூட இல்ல 10th படிக்கிறவங்க டிப்ளமா போகலாம், இல்ல +2 படிக்கிறவங்க டைரக்டா 2ஆம் ஆண்டு டிப்ளமா படித்து விட்டு பாலிடெக்னிக் படிப்பை படித்து விட்டு நேரடியாக பட்டப்படிப்பு பிடெக்ல 2ஆம் ஆண்டு சேரலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்வது? எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், கல்லூரிகள்ல எப்படி தேர்வு செய்வது? என்னென்ன கல்லூரிகள், மத்திய அரசு கல்லூரியா இருக்கட்டும், மாநில அரசு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றிய உங்களுடைய ஆலோசனை என்ன? அதுக்கு ஒரு டேட்டா ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்லைட் ஐ சொல்றேன். பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் இது எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஸ்லைட். நிறைய நேஷனல் லெவல்ல நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நாம தமிழ்நாட்டு லெவல்ல என்ன செய்யலாம்னு சொல்றேன். இப்ப இது மாதிரி கோர்சஸ் சேர்றதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டு காலேஜ் சேர்றதுக்கு வந்து நமக்கு +2ல எடுக்கிற மார்க்கே போதும், அதை வந்து கட் ஆஃப் வச்சு பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ்ட் பெரும்பாலும் மாணாக்கருக்கு இப்பெல்லாம் நவேடேஸ் அவங்களுக்கு நிறைய தெரியுது அதை பத்தி. இருந்தாலும்
ஜேஇ எழுதிட்டா நீங்க என்ன பண்ணலாம், ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் 2 எக்ஸாம் இருக்கு. மெயின் கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து அந்த தகுதி பெற்றீங்கன்னா என்ஐடி மாதிரி காலேஜஸ்ல, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ்ல சேரலாம். இப்போ அட்வான்ஸ் அதுல வந்து ஜேஇ மெயின்ல கிளியர் பண்ணவங்க 20% தான் அட்வான்ஸ்ட் எக்ஸாம் நடத்துவாங்க. அதுல வந்து கிளியர் பண்றவங்க ஐஐடிஸ்ல சேரலாம். ட்ரிபிள் ஐடிஸ் இருக்கு, ட்ரிபிள் ஐடிஸ் காலேஜஸ் இருக்கு. இதை தவிர ஈவன் ஐஐஎஸ்டின்னு இருக்கு, இந்த எலக்ட்ரானிக்ஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த ட்ரிவாண்ட்ரம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நடத்துற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஐஐஎஸ்டி. அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் ஏவியானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அது படிக்கலாம். இல்ல அவங்க வந்து இன்னொரு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்கோர்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அவங்க ஃபீல்டுக்காக ஒரு நடத்துறாங்க, 2 ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஈஸின்னு பார்க்கும்போது நம்ம ஏவியானிக்ஸ் ஸ்பெஷலைசேஷனோட அங்க அந்த கோர்ஸ் அங்க படிக்க முடியும். அது தவிர சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் த இது நேஷன் இருக்கு, அதுலயும் நம்ம படிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க அந்த சியூடி எக்ஸாம்ஸ் எழுதணும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது, அது மூலயமா ஜாயின் பண்ணலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருக்கு ஒரு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அது மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த எக்ஸாம் எழுதுனா. அது தவிர நேஷனல் லெவல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க, பிட்சாட், விட்டி அண்ட் ஏட். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாவும் நீங்க வந்து சேரலாம். அது என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்றத சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஐஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஐஐஎஸ்டி, இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க சேரலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் எழுதிருக்கணும், நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ். அதை கிளியர் பண்ணீங்கன்னா யூ கேன் டூ. அங்கே ஃபீஸ் என்ன இருக்கும்ன்றது ஒரு அப்ராக்சிமேட்டா கொடுக்குறேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணும் எப்படி நம்ம பிளான் பண்ணணும்ன்றதுக்கு. அது மாதிரி என்ஐடிஸ்ல படிக்கலாம், அதுக்கு வந்து என்ன ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அது தவிர இப்போ இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னாலும் இப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிடையாது, பட் +2 மார்க்ஸ் என்ன, அதுல கட் ஆஃப் பொறுத்து நீங்க வந்து சீட் கிடைக்கும். சீட் அது வந்து கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த லிஸ்ட பப்ளிஷ் பண்றாங்க, இந்த கட் ஆஃப் என்ன மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணலாம். அது அந்த அந்த இன்ஸ்டியூட்ல எல்லாம் என்ன அளவுக்கு ஃபீஸ் இருக்குன்றது நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒரு 48,000 இருந்து ஒரு 2 lakhs வரைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ஸ்டேட் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கேயும் நீங்க வந்து சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.25 lakhs இருந்து 2 lakhs வரைக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி சம் ஆஃப் த யூனிவர்சிட்டி அவங்க வந்து என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, சிலது வந்து அப்ளை பண்ண ++ மார்க்ஸ் வச்சு சீட்ஸ் தராங்க. அது மாதிரி யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாசிபிள் இன்ஸ்டியூட். அங்கே வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். ஈவன் சில கோர்ஸ் பிஎஸ்சி கோர்சஸும் இருக்கு. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களும் அது மாதிரி இன்ஸ்டியூட்ல சேரலாம். மிக சிறப்பு. இப்போ நீங்க சொன்னதை நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க சொன்னதுபடி பார்த்தா இப்போ ஜேஇஇ அட்வான்ஸ்ட்ல குவாலிஃபை ஆனவங்க ஐஐடிஸ், அப்புறமா ஐஐஎஸ்டி திருவனந்தபுரம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி, இது போன்ற நிறுவனங்களில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவுகளில் சேரலாம். ஜேஇஇ மெயின்ஸ் குவாலிஃபை ஆனவங்க என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள்ல சேரலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில கியூவட்னு ஒரு எக்ஸாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒரு தேர்வு கண்டக்ட் பண்றாங்க. அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் மத்திய பல்கலைக்கழகங்களில் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். நம்ம இதுல தஞ்சாவூர்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான், தமிழக மாணவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்று எடுத்துக்கொண்டால். ட்ரிபிள் ஐடிடிஎம் காஞ்சிபுரத்துல இருக்கு நம்முடைய மாணவர்களுக்கு. இதை இப்படி நீங்க பல தகுதி பல கல்வி நிறுவனங்களை பத்தி சொன்னீங்க. பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு என்று எதுவும் இல்லை. தனியார் நிறுவனங்களிலோ அரசு கல்லூரிகளிலோ 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அவர்களுக்கென்று தனியாக நுழைவுத் தேர்வுகளை அவர்கள் நடத்தி அதிலிருந்து மாணவர்களை தேர்வு செய்கிறார்கள். மிகச்சிறப்பு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் அலைடு ஸ்ட்ரீம்ஸ், இதுல வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், வளாக தேர்வுகள், அங்கே மாணவர்கள் படித்து முடிக்கும் போதே அவர்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்க, அந்த வாய்ப்புகள் எப்படி, இது பல நிறுவனங்கள்ல எப்படி வேறுபடுது, இதையும் நீங்க பார்வையாளர்களுக்கு தெளிவாக சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள். நமக்கு எல்லாமே ஊர்ல சொல்லுவாங்க எப்படின்னா, சரக்கு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், இதுதான் உண்மை.
அங்க போனா கிடைச்சிடும் இங்க போனா கிடைச்சிடும்ன்றதெல்லாம் விட நாம வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றது. பாத்தீங்கன்னா இப்ப அது உங்க சேரும் போதே பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். நான் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் IITs பாத்தீங்கன்னா 80 to 90% பிளேஸ்மெண்ட். ஏன் அங்க அவ்வளவு 90% இருக்குன்னா அந்த அளவுக்கு டெடிகேட்டடா படிச்சு போனவங்கன்றது இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லும் பிளேஸ்மெண்ட் இருக்கு. பட் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும், நம்ம எந்த அளவுக்கு, ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரீஸ் வராங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்ல அவங்க உடனே கேட்பாங்க எவ்வளவு பேர் ஒரு CGPA இதுல சொன்னாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ஸ்கேல்ல கேட்டாங்கன்னா யாரெல்லாம் 8.5க்கு மேல இல்ல 8க்கு மேல யாரெல்லாம் மார்க் வச்சிருக்காங்களோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் சரிங்களா. அப்போ வந்து என்ன அதுக்கப்புறம் டெஸ்ட் அங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வந்து நாம நல்லா படிச்சோம்னா நல்ல மார்க் மெயின்டைன் பண்ணோம்னா, மார்க் எதுக்குன்ற எண்ணங்கள் கூட சில நேரங்கள்ல மாணாக்கள் மத்தியில் இருக்கும். நல்லா நம்ம அறிவு இதோட இருந்தா போதும், மார்க் எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இல்ல மார்க்கும் வேணும். இது மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கேண்டிடேட்ஸை வந்து அப்படியே ஸ்கிரீன் பண்ணி எல்லாம் எடுக்க முடியாது, அதாவது இன்டர்வியூ நடத்தி எடுக்க முடியாது. அதுக்காக ஸ்கிரீனிங்காக அது போல வைக்கும்போது நீங்க வந்து அது போல படிச்சு இது பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது நான் மார்க் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த எல்லா மோஸ்ட்லி பெரும்பாலான இன்ஸ்டியூட்ல நல்லா கொஞ்சம் நடத்துற இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க கம்பெனிஸ். வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம். அது தவிர எப்பயுமே நம்ம டெடிகேட்டடா ஆம்பிஷியஸா படிச்சோம்னா நமக்கு வாய்ப்புகள் எப்பயுமே இருக்கும். இதுல இன்னொன்னு உண்டு, பெடகாகி என்ன மாதிரி பெடகாகி பயன்படுத்துறாங்க இன்ஸ்டியூட்ல லேர்னிங் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு அப்படின்றது. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் அது மாதிரி இன்ஸ்டியூட்டை பொறுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் மாறும். வெரி நைஸ். இப்போ வந்து இப்போ முழு நேர படிப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல சில ஆன்லைன் கோர்சஸும் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு. உதாரணமா IIT மெட்ராஸ்ல வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்னு ஒரு 4 ஆண்டு படிப்பு இருக்கு. அது வந்து முழு நேர படிப்பே இல்லை. இப்போ மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ முழு நேர படிப்பு ஒரு பக்கம், பகுதி நேரமா இல்லைன்னா ஒரு ஆஃப்லைன் எஜுகேஷன் சொல்லப்படக்கூடிய 4 ஆண்டு படிப்புகளே இருக்கின்றன, அல்லது பல சர்டிபிகேட் கோர்சஸ் என்கிற சான்றிதழ் படிப்புகள் இருக்கின்றன. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இப்ப லாங் ரன்ல பார்க்கும்போது நாம வந்து ரெகுலரா படிச்ச ஒரு பிடெக் டிகிரி கோர்ஸ் தேவை. அது கூட நீங்க வந்து இப்ப இந்த ஆஃப் கேம்பஸ் ப்ரோக்ராம்ஸ் IIT-ல கொடுக்குறாங்க, அந்த கோர்ஸ் நீங்க படிக்கலாம். ஸோ ப்ராப்ளி நீங்க வந்து சொல்லிக்கலாம் IIT டிகிரி கோர்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு பிராண்டிங் மாத்திக்கலாம். நீங்க படிக்கிற காலேஜ் பொறுத்து சார் நீங்க விரும்புறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா நீங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, ஸ்டில் ஈஸி படிக்கலாம். வேற காலேஜ்ல படிச்சுக்கிட்டே நீங்க இதை படிக்கலாம். உங்க ஓன் பேஸ்ல படிக்கலாம். அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்க இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சுடணும் அப்படின்னு. அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அதனால நீங்க ரெகுலர் கோர்ஸை வந்து கண்டிப்பா படிக்கணும்ன்றதான் என்னுடைய இது. ரெகுலரா ஒரு காலேஜ் சேர்ந்து படிங்க, அடிஷனலா நீங்க இதை படிங்க. ஏன்னா அவங்களுடைய கண்டென்ட் எப்படி இருக்கு, அவங்களுடைய இது பெடகாகி எப்படி இருக்கும், அப்ப லேர்னிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் பயன்படும். அப்ப படிக்கணும் சரி, வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கணும். அப்போ வந்து உங்க வேலை வாய்ப்புகளும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அப்படிதான் அந்த கோர்ஸை பார்க்கணுமே ஒழிய நாம வந்து இல்ல அதை எப்போதும் படிச்சுக்கலாம், ரெகுலரே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்துடக்கூடாதுன்றது என்னுடைய. சிறப்பு, மிக சிறப்பு. இப்போ கடைசி கேள்வியா, இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அது தொடர்பான அந்த ஸ்ட்ரீம்ல மற்ற டிசிப்ளின்ஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது என்னென்ன PG கோர்சஸ்லாம் அவர்களால் படிக்க முடியும்? வெறும் எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும்தான் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு புரிதல் பொதுவெளியில் இருக்கு. என்னென்ன துறைகள் எல்லாம் அவர்கள் வந்து சிறப்பு பாடங்களை படிக்கலாம், அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு விஷயம் என்னன்னா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சோம்னா நிறைய கோர்சஸ் எம்டெக் கோர்சஸ் படிக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் தாய் துறைன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக்கல் தான் எல்லாத்துக்கும் தாய் துறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ECE அப்படி இருக்கும். அதனால நீங்க ECE படிச்சீங்கன்னா நிறைய கோர்சஸ் படிக்கலாம் எம்டெக்ல. அதுல வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சில கோர்சஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Next. I think yeah. இங்க பாத்தீங்கன்னா எம்டெக் நிறைய கோர்ஸ் படிக்கலாம். எம்டெக் இன் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன், எம்டெக் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ். இது வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து மாதிரி ஆயிடும். ECE படிச்சா நீங்க எவ்வளவு கோர்சஸ் படிக்கலாம். வயர்லெஸ் அண்ட் IoT, சிக்னல் ப்ராசஸிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். அது
பிஇசி படிச்சீங்கனாலே அந்த கோர்ஸும் உண்டு. பிளஸ் எம்டெக்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா அட்வான்ஸ் சிக்னல் ப்ராசஸிங் எல்லாம் படிப்பீங்க. அது போல கோர்ஸ் இருக்கு. நேனோ டெக்னாலஜி, ஸோ டிவைசஸ் வந்து ரொம்ப நேனோ டிவைசஸா அதனுடைய என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எம்டெக் கோர்ஸ் இருக்கு. ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், ஃபோட்டானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், அதே போல இங்க பாத்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸும் படிக்கலாம். நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இது படிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். நிச்சயமா ஈஸி படிச்சா இது எல்லாமே படிக்கலாம். ஈவன் யூ கேன் சம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃபரிங் எம்டெக் இன் சிஎஸ்சி ஐடி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இட். அந்த மாதிரி ஏஎன்எம்எல் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கலாம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஏஆர் விஆர், டேட்டா சயின்ஸ், மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பிஇசி படிச்சுட்டு படிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மிக சிறப்பு. இப்போ இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சவங்க அதே துறையில தான் மேற்படிப்பு படிக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு பல துறைகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பல துறைகளில் படிக்கலாம். அவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கூட படிக்கலாம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஆமா, அது ஆக நிறைய பறந்து விரிந்துபட்ட வாய்ப்புகள், அவர்களுக்கு பல துறை வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற தகவலை பகிர்ந்து கொண்டீர்கள். ஏறக்குறைய கடந்த 35 நிமிடங்களாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறை என்ன, அதில் இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் என்ன வர இருக்கின்றன, என்னென்ன படிப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, என்னென்ன கல்லூரிகளில் படிக்கலாம், கல்லூரி கட்டணம் எவ்வளவு, எந்த அளவுக்கு வளாக தேர்வுகளின் மூலம் நம்முடைய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று, பட்ட மேற்படிப்பு வாய்ப்புகள் என்று பலதரப்பட்ட தகவல்களை மிக எளிமையான தமிழில் பார்வையாளர்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள். நாம் முதலாம் அமர்வினுடைய நிறைவு பகுதியில் வந்திருக்கிறோம். கடைசியில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம். இப்பொழுது இரண்டாம் அமர்வில் நம்மோடு இணைகிறார் அடுத்த சிறப்பு விருந்தினர் திருமதி கருப்பையா செல்வி. இவர் இந்திய அரசின் பாதுகாப்பு துறையில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எனப்படக்கூடிய இந்துஸ்தான் விமானவியல் நிறுவனத்தின் முதன்மை மேலாளராக சீஃப் மேனேஜர் ஆக பணியாற்றி வருகிறார். போர் விமானங்களின் மின் சாதனங்கள் மற்றும் விமான மின்னணு கருவிகள் ஆகியவற்றின் வடிவமைப்பு, சோதனை, உற்பத்தி ஆகியவற்றில் ஏறக்குறைய 23 ஆண்டு அனுபவம் பெற்றவர். இந்திய விமானப்படையின் பயன்பாட்டில் உள்ள கிரண் விமானம், ஜாகுவார் விமானம், ஹாக், எல்சிஏ தேஜஸ் ஆகிய விமானங்களில் நிபுணத்துவம் பெற்றவர். இந்த விமானங்களின் மின் சாதனங்கள், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் மற்றும் விமான மின்னணு கருவிகளில் தொழில்நுட்ப கோளாறுகள் நிகழும் போது நமது தேசத்தின் எல்லையில் உள்ள விமானப்படை தளங்களுக்கு நேரடியாக சென்று தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இவரது பணிகளுள் முக்கியமானது என்று கூறலாம். உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர் உருவாக்கிய ஒரு மின்னணு சாதனம் இந்திய போர் விமானங்களில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான காப்பிரைட், காப்புரிமை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டம் பெற்றவர். விமான உற்பத்தி பொறியியலில் அமெரிக்காவின் போயிங் விமான நிறுவனத்தின் பயிற்சியை பெற்றவர் என்பது சிறப்பு. இவர் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடியை சார்ந்தவர். தனது விமான பணிகளுக்கிடையே தமிழ் வாசிப்பை தொடரும் இவர் கையருகே கிரீடம் என்ற மாணவர்களுக்கான வழிகாட்டி நூலின் தொகுப்பாசிரியர் என்பதும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. வணக்கம், உங்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். வணக்கம். தமிழ் திசை மற்றும் இந்நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்துவிட்டு நீங்கள் விமானத்துறையில இப்போ ஒரு ஏவியானிக்ஸ் பொறியாளராக, வடிவமைப்பாளராக பணியாற்றி வருகிறீர்கள். இப்போ ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு நிபுணராக இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அது தொடர்பான துறைகளில் பட்டம் படிக்கிற மாணவர்களுக்கான எதிர்காலம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எந்தெந்த துறைகளில் எல்லாம் அவர்கள் பிரகாசிக்க முடியும்? மின்னணுவியல் இது எலக்ட்ரானிக்ஸ் ஒரு அடிப்படை இன்ஜினியரிங் பிரிவு. மற்ற சார்பு பிரிவுகள் அடிப்படை பிரிவாக, இது சார்பு பிரிவுகள் இதிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது அடிப்படை பிரிவு. ஸோ அதர் சார்பு பிரிவுகளுக்கு எவ்வாறு அடிப்படை பிரிவாக இது இருந்ததோ, நம்முடைய வாழ்வியலிலும் ஒரு அடிப்படை தேவையாக எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் நமக்கு இருக்கின்றன. நமது வாழ்வியலின் பல்வேறு தளங்களில் நாம் பல்வேறு எலக்ட்ரானிக் கருவிகளை நாம் பயன்படுத்தி வருகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது மொபைல், கைபேசி.
கைபேசியில நம்ம உடனே இம்மீடியட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்றோம், என்ன எப்படி இருக்கேன்னு இம்மீடியட்டா நம்ம தொடர்பு கொள்றோம். எழுந்த உடனே நம்ம முன்னாடி மாதிரி நம்ம ஒருத்தவங்களை பாக்குறதுக்கோ அவங்களோட பேசுறதுக்கோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. செகண்ட், நெக்ஸ்ட் நீங்க சமையல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன்ல சமையல் அறையில நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஓவன் பிளஸ் இப்போ நிறைய ஐட்டம்ஸ், கிரைண்டர், மிக்சி, அதெல்லாம் அதுக்கு எல்லாம் இப்போ ஸ்மார்ட் டச் மீன்ஸ் ஸ்மார்ட் எக்யூப்மெண்ட்ஸா மாறிடுச்சு. ஸ்மார்ட் எக்யூப்மெண்ட்ஸா வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸா இருக்கிறதுனால நம்மளோட எல்லா வேலைகளையும் ரொம்ப எளிதாக்குகிறது. அது மூணாவது, நம்ம கம்ப்யூட்டர் பிளஸ் இன்டர்நெட் நமக்கு என்ன தேவையோ, ஏதாவது நியூஸ் முன்னாடி எல்லாம் நியூஸ் பார்க்கணும்னா நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால இம்மீடியட்டா என்ன நடக்குது உலகத்துல அப்படின்னு நம்மளால பார்க்க முடியறதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம பாக்குறோம். பிளஸ் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், டிவி இதெல்லாம் ஆபரேட் பண்ற அளவுக்கு ரிமோட் இருந்த இடத்துல இருந்தே இப்போ வெறும் நம்ம இயக்கத்தை உணர்ந்தே டிவி ஆன் ஆகுது. அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றதுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் காரணம். பிளஸ் இப்போ எல்லாம் மோஷன் சென்சார் ஆக்டிவேட்டட் லைட்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம நடக்கிறத பொறுத்து நம்ம நடக்கிறத உணர்ந்து லைட் எல்லாம் ஆன் ஆகுது நைட் எல்லாம். அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நம்மளோட வாழ்வியல்ல ரொம்ப ஆழமா கலந்துருக்கு. பிளஸ் இப்பொழுதெல்லாம் தானியங்கி கதவுகள், இப்போ கார்ல இருந்து வர்றப்பயே நம்மளோட காரோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்து கதவு தானா திறக்குது. அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச் வந்து இது அந்த நம்மளோட வாழ்க்கையில ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்போ நீங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் அதோட தொடர்புக்கு மேல போயிடுச்சுனாலே அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்டே கிடையாது. ஒரு இடத்துல இருந்து போய் நாம இவ்வளவு தூரத்துல இருக்கோம், நம்ம இந்த திசையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் அங்க இருக்கிறதுனாலதான். அந்த கருவிகள் நம்ம அலைவரிசை மூலமா தரைத்தள கட்டுப்பாட்டு தளத்தோட தொடர்பு கொண்டு நம்ம இவ்வளோ ஆங்கிள் இருக்கோம், நார்த்ல இருந்து வடக்கு பகுதியில இருந்து இவ்வளோ ஆங்கிள் இருக்கோம், இவ்வளோ அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோம்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளை ஆகுது. பிளஸ் அதுல இருக்கிற நிறைய பைலட்டுக்கு உதவுற டச் ஸ்கிரீன், ஸ்மார்ட் டிஸ்பிளேஸ், எஸ்எம்எஃப்டி, எம்எஃப்டி, அதாவது மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளேஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான். அதை வச்சுதான் அது நம்ம நேவிகேஷன் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்கிராஃப்ட ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு பண்ற வால் பேராமீட்டர்ஸ் எல்லாமே அந்த நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொடுக்குது. அதோட கம்யூனிகேஷன், நம்ம பைலட் வந்து ஒரு தரைத்தளத்தோடையோ அல்லது பக்கத்துல பறக்கிற ஏர்கிராஃப்டோடயோ தொடர்பு கொள்றதுக்கு மெயினா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான், மின்னணு கருவிகள் தான் மெயினா. பிளஸ் ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம போருக்கு யூஸ் பண்றோம். அதுல வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது போர் கருவி, போர் சாதனங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஏவியானிக்ஸ் நம்ம சொல்லுவோம். மெயினா ஏர்கிராஃப்ட் எலக்ட்ரானிக்ஸை ஏவியானிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஏவியானிக்ஸ்ங்கிறதே மெயினா எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல கூட இந்த எலக்ட்ரானிக்ஸ் மெயின் ஃபுல் நல்லா யூஸ் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ்ல அது ஏவுகணை, அந்த சேட்டலைட்டை ஏவுதளமா யூஸ் பண்ற அந்த பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி ராக்கெட் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அந்த ஏவுதளம் கூட ஃபுல்லா ஏவுதளமே எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்டால தான் ஆனது. பிளஸ் அதோட கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ல தான் இருக்கு. பிளஸ் நம்ம சேட்டலைட் ஃபுல் அதை உருவாக்கப்பட்டதே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் தான். அதுல இருக்கிற எல்லா கருவிகளுமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான். அதனால நம்ம ஏரோஸ்பேஸ்ல கூட இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல், வாகன உற்பத்தியில நீங்க பார்க்கலாம்.
அதோட வாகனத்தோட எல்லா இயக்கங்களையும் மானிட்டர் பண்றதுக்குன்னே ஒரு நமக்கு டிஸ்பிளே இருக்கு. அந்த டிஸ்பிளேல நம்ம ஃபியூயல் லெவல் எவ்வளோ, அதாவது நம்ம எவ்வளோ ஃபியூயல் லெவல், எவ்வளோ ஸ்பீட்ல போறோம், எல்லாமே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளேல சென்ஸ் பண்ணி கொண்டாந்து கொடுக்குது. ஸோ நம்மள நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் கப்பல். நீங்க பார்க்கலாம் இந்த பிபிடில கப்பல் இருக்கு இந்த ஸ்லைட்ல. அந்த கப்பல் வந்து நேவிகேட் பண்றதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எலக்ட்ரானிக்ஸால ஆனதுதான். அதோட இயக்கங்கள், அந்த மோட்ரு ஆன் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்றது, கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். எலக்ட்ரானிக் கருவிகள் தான். பிளஸ் நீர்மூழ்கி கப்பல் நீங்க எடுத்துக்கலாம். நீர்மூழ்கி கப்பல் கடலோட மட்டத்துல இல்லாம கடல்ல ஆழத்துக்குள்ள இருக்கும். அதுக்கு தேவையான அதோட கருவிகள்லாம் கரெக்டா வேலை செஞ்சாதான் அது இருக்க முடியும். அதோட கருவிகளோட ஹெல்த் எல்லாம் மானிட்டர் பண்றது கூட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான். அதோட ஆக்சிஜன் லெவல், ஃபியூல் லெவல் எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பாக்குறோம். நம்ம வீட்டுல என்னென்ன யூஸ் பண்றோமோ நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி கம்ப்யூட்டர், மடிக்கணினி, பிளஸ் தொலைபேசி, பிளஸ் நம்ம எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ், சமையல் அறையில இருக்கிற எல்லாம் ஏசி நம்ம அறைகள்ல இருக்கிற ஏசி எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸால தான் ஆனது. எலக்ட்ரானிக்ஸ் தான் பேசிக். அதுல இருக்கிற கண்ட்ரோலர்ஸ், ப்ராசஸர்ஸ் அதெல்லாம் இப்பெல்லாம் ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மூமெண்ட்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அதோட ஏசி லெவல் மீன்ஸ் டெம்பரேச்சர் லெவல், வெப்ப லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு காரணம் எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ரோபோட்ஸ் நீங்க பார்க்கலாம். ரோபோட்ஸ் வந்து இப்பெல்லாம் நம்ம நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கூட ரோபோட்ஸ் வந்து சர்வர் மாதிரி எல்லாம் யூஸ் பண்றத நீங்க பாத்திருக்கீங்க. அந்த ரோபோட்ஸ் வந்து இயங்குறதுக்கு முக்கியமான வந்து எலக்ட்ரானிக் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான். பிளஸ் நம்ம பாம் டிஃப்யூசல் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ரோபோட்ஸ் யூஸ் பண்றோம். அந்த ரோபோட்ஸ்க்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ற இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ற மூவ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ற எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ரயிலோட மூவ்மெண்ட்ஸ், ரயிலோட இயக்கம், ரயிலோட அதோட தொடர்பு, சிக்னல்ஸ் எல்லாமே கரெக்டா ஒரு ரயில் வந்து ஒரு கரெக்டான தண்டவாளத்துல போய் ஒரு கரெக்டான ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த தொலைத்தொடர்பு எல்லாமே தொடர்பு கருவிகள் பிளஸ் அதோட இயக்க கருவிகள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸால தான் ஆனது. நீங்க ஆர்மி பார்க்கலாம். ஆர்மி டேங்க் இருக்கு. ஆர்மி மக்கள் அவங்களோட கம்யூனிகேஷனுக்கு அவங்க தொலைத்தொடர்புக்கு யூஸ் பண்றது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான். நாட் ஓன்லி ஆர்மி சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் சிஎஸ்ஐஎஃப், அவங்க எல்லாருமே கம்யூனிகேஷனுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. பிளஸ் இப்போ நீங்க ஒரு ஆர்மி இருக்காங்கன்னா அவங்க ஒரு எதிரியோட இடத்த வந்து தாக்கணும் அப்படின்னா ஏவுகணைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏவுகணைய இயக்குறதுக்கே எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்புறம் டெலிமெண்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த கட்டுப்பாட்டு அறை எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸால ஆனது. இது மட்டும் இல்லாம பேங்கிங், நீங்க இப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட பணம் இதெல்லாம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அது எல்லாத்துக்கும் பின்புலம் வந்து எலக்ட்ரானிக் கருவிகள் தான். அப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாம் இப்ப சொல்றாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் பேஸ்டு சிட்டிஸ். இந்த அளவுக்கு நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து சோ மெனி பறந்து விரிந்து இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. அதான் எல்லா துறைகளிலும் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாம எந்த துறையுமே கிடையாது. சிறப்பு. இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அது தொடர்பான துறைகளில் படித்த மாணவர்கள் நீங்க சொன்ன இந்த எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்புக்கு அவர்கள் முயற்சிக்கலாம். அவர்களுடைய புதிய யோசனைகளில் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம், புதுமைகளை செய்யலாம். பிறகு நீங்க வந்து விமானத்துறை சார்ந்த நிறுவனத்தில் இருக்கிறீர்கள். HAL நிறுவனம் சமீபத்தில் LCA Mark 1A என்கிற ஒரு புதிய ரக
மேம்படுத்தப்பட்ட விமானத்தை சோதனை செய்து அந்த சோதனை வெற்றி பெற்று தேசிய அளவில் ஊடகங்களில் எல்லாம் முதல் பக்கத்தில் விவரிக்கப்பட்டது. அந்த விமானத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மின்னணு தொடர்பியல்ல என்னென்ன மேம்பாடு இருந்தது, அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த ஏர்கிராஃப்ட்? கொஞ்சம் வீடியோ ப்ளீஸ். இது LCA Mark 1 சொல்லுவாங்க. LCA Mark 1 ஏர்கிராஃப்டை விட மேம்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் ரெடார், மேம்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் போர்க்கருவிகள் இதுல பண்ணியிருக்காங்க. ஒன்னு ரெடார், ஐசா ரெடார்னு சொல்லுவாங்க. ஐசா ரெடாரும் பிளஸ் EW சூட் வித் ரெடார் வார்னிங் ரிசீவர் பிளஸ் ஜாமிங் ஃபெசிலிட்டி இதுல இருக்கு. அந்த இந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் கருவிகள் பொருத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டதுனால இது Mark 1 சொல்றாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இட் இஸ் ஃப்ளோன் March 28 அப்போ ஃப்ளை ஆகி இது சக்சஸ். HL மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே ஒரு பெருமையான தருணமா இருந்துச்சு அந்த டைம் இது ஃப்ளை ஆனது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஐசா ரெடார் சொல்றோம் இல்லையா, இட் இஸ் எலக்ட்ரானிக்கலி யூஸ்வலா ரெடார்ல வந்து ஆண்டனா வந்து மூவ் ஆகும் 360 டிகிரி. எல்லா ரவுண்ட் ஆல் த ரவுண்ட் வந்து ஆண்டனா வந்து மூவ் ஆகி இட் இஸ் டிடெக்ட் த சிக்னலை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி எங்க இப்ப எதிரி எங்க இருக்காங்க, ஆர் பக்கத்துல இருக்க ஏர்கிராஃப்ட் எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த ஆல்டிடியூட்ல இருக்கு, எந்த ஆட்டிடியூட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டனா வந்து இட் வில் ரொட்டேட் அட் 360 டிகிரி. ஆனா இங்க இத பாத்தீங்கன்னா இங்க வந்து ஐசா ரெடார்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த Mark 1ல. ஐசா ரெடார்ல வந்துட்டு இந்த பீம் வந்து எலக்ட்ரானிக் அரே மட்டும்தான் மூவ் ஆகும் 360 டிகிரி. தட் மீன் எலக்ட்ரானிக் பீம் அது வந்து 360 டிகிரி மூவ் ஆகி இட் வில் டிடெக்ட் த ஏர்கிராஃப்ட், அதோட விசினிட்டில இருக்கிற ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்ணும். திஸ் இஸ் எலக்ட்ரானிக்கலி மேம்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வித் ரெடார் வார்னிங் பிளஸ் ஜாமிங் ஃபெசிலிட்டி இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒரு எலக்ட்ரானிக் போர்க்கருவி. இதுல வந்துட்டு எதிரியோ ஆர் நம்மளோட பக்கத்துல இருக்க ஏர்கிராஃப்ட் வந்து எதிரி ஏர்கிராஃப்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி மூலமா கண்டுபிடிச்சு அது வந்து எதிரியா இருந்தா அதோட சிக்னலை வந்து ஜாம் பண்ணி அது நம்ம ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்ண விடாம பண்றதுக்கு இந்த எலக்ட்ரானிக் போர் சாதனங்கள் இருக்கு. இதோட இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னன்னா டேட்டா கம்யூனிகேஷன் இதுல இருக்கு. இது யூஸ்வலா எதுலயுமே டேட்டா கம்யூனிகேஷன் இல்ல, எல்லா டேட்டாவும் வாட் எவர் இங்க இருக்கிற பைலட் வந்து அந்த வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம். ஏன்னா இப்ப ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு தூரத்துல இருக்கு எதிரி ஏர்கிராஃப்ட், அதை ஆர் ஒரு எதிரியோட தளம் இருக்கு, அவர் அதை கண்டுபிடிச்சு அதோட ஆல்டிடியூட் ஆட்டிடியூட் அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு, அதாவது தரை கட்டுப்பாட்டு தளத்துக்கு அனுப்புனா அவங்க வந்து அது ஏவுகணையை ஏவி அதை அழிக்கலாம், எதிரி ஏர்கிராஃப்ட் அழிக்கலாம். அவங்க எதிரிக்கு வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வேற யாரு வந்து நம்மள பாம் வச்சு நம்மள தாக்குனாங்கன்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி டேட்டா கம்யூனிகேஷன் கூட இதுல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த LCA Mark 1 ஒரு பெரிய எலக்ட்ரானிக்கலி மேம்படுத்தப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட். சிறப்பு. ஆக பல துறைகள் இருந்தாலும் இது ஆட்டோமொபைல் என்கிற வாகனத்துறை, கப்பல் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, பிறகு கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் என்று பல இருந்தாலும் அதில் முக்கியமான இந்த விமானத்துறையிலும் நம்முடைய மின்னணு பொறியாளர்களுடைய பங்கு மிக குறிப்பிடத்தக்கது. அதிலும் இந்திய விஞ்ஞானி நம்முடைய பொறியாளர்களுடைய மகத்தான பணியின் காரணமாக இந்திய விமானம் LCA Mark 1 வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இப்படி பல வாய்ப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இருக்கின்றன. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு நிறுவனத்துல எந்தெந்த விதமான வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கும்? எல்லாருமே ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் அல்லது மேனுஃபேக்சரிங்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு எந்த விதமான வாய்ப்புகள் அவருக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும்? ஓகே, ஸ்லைட் ப்ளீஸ்.
ஓகே, நீங்க பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு எல்லா துறையிலையுமே எந்தெந்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். முதல்ல நீங்க பார்க்கலாம் R&D. இப்போ நான் ஒரு மார்க் 1 ஏர்கிராஃப்ட் காமிச்சேன் இல்லையா, அதுல இருக்கிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் டைரக்டா நம்ம கொண்டு போய் அதுல ஏர்கிராஃப்ட்ல நம்ம பொருத்த முடியாது. அது ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த எக்யூப்மெண்ட் எப்படி நம்ம வடிவமைக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர்ஸ் தேவை. அதுக்கு எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வடிவமைக்கணும் அந்த எக்யூப்மெண்ட்ஸை. நெக்ஸ்ட் வடிவமைத்து அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி நிறைய லேப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இப்போ ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப ஹைட்ல ஆல்டிடியூட்ல பறக்குது இல்லையா, இப்போ 40,000 அடியில பறக்குதுன்னா அந்த டைம்ல அந்த 40,000 அடியில ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். அதோட அந்த டைனமிக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்காது. மீன்ஸ் நம்ம கிரவுண்ட்ல இருக்க மாதிரி இருக்காது. அதுக்காக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ரெஷர் அந்த ஆல்டிடியூட்ல தாங்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம வந்து நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணணும். நிறைய டெஸ்ட் லேபரேட்டரிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் பிளஸ் டெம்பரேச்சர். நம்ம இப்போ ஏர்கிராஃப்ட் ஒரு இடத்துல மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவோம்னு கிடையாது. ரொம்ப அதிக வெப்பமான இடங்கள்ல கூட, இப்ப ராஜஸ்தான்லாம் ரொம்ப அதிகமான வெப்பம் உள்ள இடம், அங்கெல்லாம் நம்ம இந்த விமானத்தை இயக்குறோம். சோ அந்த அவ்வளோ டெம்பரேச்சர் அந்த அதிகமான வெப்பத்தை கூட தாங்குதான்னு பார்க்கணும். அதுக்காகவும் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்டிங்லயும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிளைட் டெஸ்ட் கூட பண்றோம். ஃபிளைட் டெஸ்ட் இன்ஜினியர் கூட இருக்காங்க. ஃபிளைட் டெஸ்ட் இன்ஜினியர் கூட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபிளைட் டெஸ்டிங் கூட இருக்கு. அதே மாதிரி நாட் ஓன்லி இப்போ இது வந்து நான் விமானத்தோட ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். இதே மாதிரி எல்லா துறைகளிலையும் இப்போ கருவிகள் நம்ம உருவாக்குறோம். அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் R&D தான் பண்றோம். வடிவமைக்கணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு பயன்பாட்டுக்கு வரும். பயன்பாட்டுக்கு வர்றப்ப நம்ம அதை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்றதுக்குன்னு உற்பத்தி மேனுஃபேக்சரிங் இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல உற்பத்தி இன்ஜினியருங்க இருக்காங்க. அவங்களும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. உற்பத்தி பண்றப்பையும் அதை அந்த ஏற்கனவே பண்ண மீன்ஸ் டிசைன் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கீழே வேலை செய்யற டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ITI ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாம் உருவாக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸ்லயும் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ ஒன்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இடத்துல திடீர்னு இப்போ அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அப்போ அதை சர்வீஸ் பண்ணணும். ஸோ சர்வீஸ் பண்றதுக்கும் சர்வீசிங் செக்டார்லையும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச இன்ஜினியர் நிறைய அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் ஒரு சர்வீசிங் பண்றோம். அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது வந்து இப்ப எந்த கருவி எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5 வருஷத்துக்கு வேலை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அது வந்து அதோட லைஃப் டைம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதோட லைஃப் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருவாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் கூட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதுல பிளஸ் இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ல எல்லாம் எம்பெடட் சாஃப்ட்வேர்ஸ், எம்பெடட் ஐசிஸ், எம்பெடட் ப்ராசஸர்ஸ் அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐசிஸ் யூஸ் பண்றோம், எலக்ட்ரானிக் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்றோம், எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றோம். அதெல்லாம் சாஃப்ட்வேர் எம்பெட் பண்ணியே வருது. ஸோ அதுக்கு கூட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் யூஸ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாம டீச்சிங் இப்போ நிறைய ஃபார் எலக்ட்ரானிக்ஸை சொல்லி கொடுக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுக்கு. ஸோ டீச்சிங் அகாடமியா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ல எங்கெங்க எலக்ட்ரானிக்ஸ் இருக்கோ அதுல எல்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ட்ரைனிங். இப்போ நம்ம ஒரு கருவியை உருவாக்குறோம், அது வந்து ஒரு ப்ராடியூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அதை அவங்க அதாவது பயன்படுத்துறாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ட்ரைனிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா இப்போ
இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க வந்து நிறைய உப பிரிவுகள் வந்து அவர்களுக்கு பணி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் என்ற சோதிக்கிற அந்த துறைகளில், பிறகு உற்பத்தி செய்கிற மேனுஃபேக்சரிங் துறை, பிறகு சர்வீசிங் என்கிற சேவை மற்றும் பராமரிப்பு துறை, பிறகு இந்த எம்பெடட் சிஸ்டம் என்கிற மென்பொருள் புதியப்பட்ட கருவிகளில் அவர்களுக்கான அந்த சாஃப்ட்வேர் கோடு எழுதுவது உள்ளிட்ட பல பணிகளில் அவர்களுக்கு இருக்கிறது. கூடவே போதிக்கிற பணி, ஒரு பேராசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரைனிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருவியை எப்படி பராமரிப்பது, எப்படி பயன்படுத்துவது என்கிற அதை போதிக்கக்கூடிய இப்படி பல துறைகளில் இந்த மின்னணு மற்றும் தொடர்பியல் துறை சார்ந்த பொறியாளர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப இவங்களுக்கு வந்து சில பேர் நினைப்பாங்க இது வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல மட்டும்தான் வேலை இருக்கு, இல்ல கவர்மெண்ட் செக்டர்ல மட்டும்தான் வேலை இருக்கு. இப்ப எந்தெந்த செக்டர்ல எல்லாம் இவங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சவங்க வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், வேலை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு இருக்கு? கொஞ்சம் ஸ்லைட் ப்ளீஸ். நீங்க இப்போ நீங்க இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம், பல்வேறு துறைகள் இருக்கு. நான் இப்போ அதாவது அரசு துறை, மத்திய அரசு துறை மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள், எல்லா மத்திய அரசு துறை மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்ல எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை இருக்கு. பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசு மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள்லயும் வேலை இருக்கு. கார்பரேட், ஆல் கார்பரேட் செக்டர்ஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம், பிரைவேட் கம்பெனிகள்லாம் இருக்கு. அந்த கார்பரேட் அவங்க கூட எலக்ட்ரானிக்ஸ்க்கு நிறைய நீங்க பார்க்கலாம். நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து, அதை யூஸ் பண்ற ஒவ்வொரு கார்ல இருந்து எல்லா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நிறைய கார்பரேட்ஸ் இருக்காங்க, கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த எல்லா நிறுவனங்களையும் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. அப்புறம் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு, பிளஸ் ஸ்டார்ட் அப்ஸ். அது அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல கூட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இருக்கு. பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் கூட உருவாக்கலாம். இப்போ ஸ்டார்ட் அப் உருவாக்கி அவங்களே அவங்க கம்பெனி ஒரு புதுசா ஒரு புது தொழில்நுட்பத்துல அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணி அவங்களே அவங்கள ஒரு என்டர்பிரினரா ஆகலாம். அப்புறம் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் எல்லா பள்ளி கல்வி கூடங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. மிக சிறப்பு. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ மத்திய அரசு நிறுவனம், மாநில அரசு நிறுவனங்கள், பிறகு தனியார் தொழில் கூடங்கள் என்று பல தரப்பட்ட பிரிவுகளில், துறைகளில் வேலை வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து அரசு துறையில என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் மின்னணு மற்றும் தொடர்பியல் பட்டதாரிகளுக்கு இருக்கு? ஸ்லைட் ப்ளீஸ். நீங்க இப்போ பார்க்கலாம், நீங்க சொன்ன மாதிரி, நீங்க கேட்ட மாதிரி கவர்மெண்ட்ல அரசு துறையில பல்வேறு துறைகள்ல நாம வேலை வாய்ப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு நிறைய குவிஞ்சிருக்கு. நீங்க பார்க்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற அதுக்கு கீழே வந்துட்டு நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம், சிடாக்னு பார்க்கலாம். சிடாக்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் சொல்லலாம். நம்ம பரம் கம்ப்யூட்டர், முதல் சூப்பர் அதிக செயல்திறன் கொண்ட கம்ப்யூட்டர் உருவாக்குனது வந்து இந்த சிடாக் நிறுவனம் தான். சிடாக்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப நிறைய எடுக்கிறாங்க. அப்புறம் சிடாட்னு ஒன்று சொல்றோம், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுலயும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளஸ் இடிடிசி. இப்போ நான் டெஸ்டிங் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் டெஸ்டிங் சொன்னேன். டெஸ்டிங்ல வந்துட்டு இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம கவர்மெண்ட்ல இடிடிசின்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரானிக் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லிட்டு. இது சென்னையில கூட ஒரு பிரான்ச் இருக்கு அங்க. அது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க இந்த இடிடிசி, சிடாக் அந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் R&D சென்டர்ஸ், நிறைய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள், CSIR இருக்கு,
சென்டர் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அது கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அதுல எலக்ட்ரானிக்ஸ்க்குனே செப்பரேட்டா இருக்கு, சிடின்னு இருக்கு, சென்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல எலக்ட்ரானிக்ஸ்க்கு மட்டுமே செப்பரேட், அது எலக்ட்ரானிக்ஸ்க்குனே இருக்கிற இன்ஸ்டிடியூட். அதுல நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பண்றாங்க. அதுக்கப்புறம் டிஆர்டிஓ நீங்க பார்க்கலாம். டிஆர்டிஓ அந்த டிஆர்டிஓல நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர்னே இருக்கு. அதுல நிறைய இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிதாரான்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஃபார் இன்டகிரேட்டட் சர்க்யூட் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்னு சொல்றாங்க. பிளஸ் எம்டிஆர்டிசி மைக்ரோவேவ் டியூப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அண்ட் டீல்னு இருக்கு. அப்புறம் கேஸ்டிக் இருக்கு, கம்பேட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன் சென்டர்னு இருக்கு. இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட் சென்டர்ஸ் டிஆர்டிஓ கீழே இருக்கிறது. அதுல எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு எலக்ட்ரானிக் படிச்சவங்களுக்கு பயங்கர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆர்ஓ நீங்க எடுத்துக்கலாம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அதுல நம்ம சேட்டலைட், நான் சொன்னேன் இல்லையா, சேட்டலைட்டே ஃபுல்லு எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளால தான் ஆனது. அந்த அதுலயும் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்புறம் அந்த சேட்டலைட்டை நம்ம ஏவுதலுக்கு யூஸ் பண்ற ஏவுதளம், அந்த ஏவுதளம் கூட எலக்ட்ரானிக்ஸால தான் ஆனது. அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் நீங்க பார்க்கலாம். இந்தியன் ரயில்வேஸ்ல சிக்னல்ஸ்க்கெல்லாம் சிக்னல்ஸ்ல கூட இருக்கு. அதுல இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஆஃப் சிக்னல் இன்ஜினியர்ஸ்னு IRSSE இருக்கு. அது மூலமா இந்தியன் ரயில்வேஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரை அவங்க எடுக்கிறாங்க. அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல கூட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் சென்ட்ரல் PSUs நீங்க பாத்துக்கலாம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னு, இது வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்காவே உருவானது. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னு நம்ம டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல நம்ம உருவாக்குறாங்க. ரிசர்ச் பண்ணி உருவாக்கி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் உற்பத்தியும் பண்றாங்க. அப்புறம் ECIL சொல்றாங்க, இதுவும் எலக்ட்ரானிக்ஸ்க்கானதே ஆனது. இது வந்து அட்டாமிக் எனர்ஜி கீழே வருது. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ITI இருக்கு, இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்றோம். அங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் ஸ்டேட் PSUஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்காட் இருக்கு, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றோம். அங்க கூட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அப்புறம் எல்லா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா IIT இருக்கு, NIT இருக்கு, IIIT இருக்கு, அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அப்புறம் சென்டர் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு, டீச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் சொன்னாரு, ஸ்டேட் யூனிவர்சிட்டி அங்க திருவாரூர்ல இருக்குன்னு சொன்னாரு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கெல்லாம் இந்த அதுல எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது இவ்வளோ வாய்ப்புகள் குவிந்திருக்கிறது, நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நேரடியான மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பிறகு ஈவன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உள்ளிட்ட பல துறைகளில், அரசு சார்ந்த துறைகளில் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப தனியார் துறையில அவர்களுக்கான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ்க்கான வாய்ப்புகள் என்ன? இப்போ கார்ப்பரேட்ஸ் MNCன்னு நீங்க பாத்துருக்கலாம். அங்க நீங்க எல்லா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸும் பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரிசர்ச் டெவலப் கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்துட்டே இருக்கலாம், இப்பதான் 4G இருந்து அதுக்குள்ள 5G ஆச்சு, இப்ப 6G 7G போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு கம்பேட்டிபிள், அதாவது அந்த 5G அலைவரிசைக்கு ஏத்த மாதிரி நீங்க மொபைல் இப்போ ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதை ரிசர்ச் பண்ணி அதை புது கொண்டு வர்றாங்க. பிளஸ் ஒவ்வொரு இது ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து. ஸோ அது மாதிரி நிறைய கார்பரேட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இதுல இந்த மொபைல் டெக்னாலஜில இருக்காங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் நீங்களே பார்க்கலாம், நிறைய கம்பெனி மொபைல்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அதுல R&Dல இருக்காங்க, டெஸ்டிங் பண்ணுவாங்க, பிளஸ் உற்பத்தியும் பண்ணுவாங்க, பிளஸ் மார்க்கெட்டிங் கூட பண்றாங்க. ஸோ எல்லா லெவல்லையும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க எடுப்பாங்க. அப்புறம் ஆட்டோமொபைல் பார்க்கலாம், நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கே தெரியும். அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல கூட எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
அப்புறம் டெலிகம்யூனிகேஷன்லயும் நிறைய பிரைவேட் செக்டார்ஸ் இருக்காங்க. நீங்க பாத்திருக்கீங்க, பல தனியார் நிறுவனங்கள் டெலிகம்யூனிகேஷன்ல இருக்காங்க, தொலைத்தொடர்புல. அவங்கயும் நிறைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இப்போ ஏவியேஷன்ல கவர்மெண்ட் மட்டும் மீன்ஸ் அரசு நிறுவனங்கள் மட்டும் இல்லாம நிறைய பிரைவேட் தனியார் நிறுவனங்கள் இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், நிறைய நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கே தெரியும், நியூஸ்ல வரும், நீங்க பாத்திருப்பீங்க, இன்டர்நெட்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. அவங்க எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்கள கண்டிப்பா எடுக்கிறாங்க. ஏவியானிக்ஸ் நிறைய கம்பெனிங்க இருக்காங்க, ஏவியானிக்ஸ் உருவாக்குற கம்பெனிங்க எல்லாம், அவங்க எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்கள கண்டிப்பா எடுப்பாங்க. அப்புறம் ஸ்பேஸ் நீங்க பார்க்கலாம், ஸ்பேஸ்லயும் நிறைய இப்போ தனியார் நிறுவனங்கள் அதுல இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க தேவைப்படுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு ஸ்பேஸ்ல கூட பிரைவேட் தனியார் நிறுவனங்கள்ல கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் டயர் 1 டயர் 2 இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. இப்போ இதே பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் மாதிரி கருவிகளை உருவாக்கி கொடுக்கறது, அவங்களுக்கெல்லாம் டெஸ்டிங் பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா அவங்களுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி கருவிகள் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாமே கொடுக்கறதுக்குன்னு டயர் 1 டயர் 2 கம்பெனிகள்லாம் இருக்காங்க. அங்க கூட எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், அங்க நீங்க லெக்சரரா ஜாயின் பண்றதுக்கோ ப்ரொஃபஸரா போறதுக்கோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க நிறைய தேவைப்படுறாங்க. அப்புறம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஜினியரிங் காலேஜ், தனியார் தொழிற்கல்வி நிறுவனங்கள், அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் பாலிடெக்னிக், தொழில்நுட்ப கல்லூரிகள், எல்லாமே தனியார் கல்லூரிகள்ல எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. மிக சிறப்பு. இப்போ அரசு துறையில மட்டும்தான் அப்படின்னு இல்லாம தனியார் துறையிலையும் மின்னணு தொடர்பியல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்த மாணவ மாணவிகளுக்கான வாய்ப்புகளை பார்த்துட்டோம். இப்போ இல்லை நான் தனியாக தான் சுயமா ஒரு தொழில் தொடங்குவேன், நான் ஒரு தொழில் முனைவராக, ஒரு ஆண்டர்பிரனராக மாறுவேன், அல்லது ஒரு துளிர் நிறுவனம் ஸ்டார்ட் அப் துவங்குவேன் அப்படி என்ற ஒரு ஆசையோடு கனவுகளோடு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த துறையில் MSME எப்படி இருக்கிறது, ஸ்டார்ட் அப் வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? நீங்க பார்க்கலாம், நிறைய மீடியம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. அங்க நீங்க அவங்க அரசு துறை நிறுவனங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இல்லைன்னா பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி கருவிகள், எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் எல்லாம் சப்ளை பண்றதுக்கு அவங்க MSMEs இருக்காங்க. ஸோ நிறைய MSME கம்பெனிஸ் இருக்காங்க இந்தியால. அதுல கண்டிப்பா எலக்ட்ரானிக்ஸ் கருவி அவங்க உருவாக்குறாங்க, அவங்களே கூட டிசைன் பண்றாங்க, மீன்ஸ் வடிவமைக்கிறாங்க, அவங்களே டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு MSMEல. அப்புறம் நிறைய ட்ரைனிங், இப்போ MSME என்ன பண்றாங்க, இப்ப அரசு நிறுவனங்கள் இல்லாட்டி கார்பரேட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ட்ரைனிங் ஏஜென்சி கூட இருக்காங்க MSMEல. அவங்க கார்பரேட்ல வேலை செய்யறவங்களுக்கு, அரசு துறை நிறுவனங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் என்ன நடக்குதோ அதெல்லாம் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு MSME யூஸ் ஆகுது. ஸோ அந்த MSMEல அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுறாங்க அவங்களுக்கு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய MSMEல வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளே நிறைய ஒரு கம்பெனியை மீன்ஸ் தொடங்கலாம். இது வரைக்கும் இந்தியால 1.2 lakh ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. அப்புறம் 100 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் கூட இருக்காங்க. யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ்னா ஒரு 100 crore கம்பெனி, அதோட மதிப்பு 100 crores இருக்கிற மாதிரி 100 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் கூட இந்தியால இருக்காங்க. ஸோ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ட்ரோன் எல்லாம் பாக்குறீங்க, ட்ரோன் ரொம்ப எமர்ஜிங் ஃபீல்டு, அதுதான் ரொம்ப க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த ட்ரோன்ஸ் மெயினா ட்ரோன்ஸ்க்கு தேவை எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் பிளஸ் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தான். அது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்ட் அப் உருவாக்குனா நிறைய வளர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. மிக சிறப்பு.
எம்எஸ்எம்இ என சொல்லப்படக்கூடிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களாகட்டும், துளிர் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் என்கிற துளிர் நிறுவனம், அதில் நீங்கள் சொன்னபடி ஒரு 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகார்ன் என்கிற ஸ்டேட்டஸ், எப்படின்னா 100 கோடி US டாலர் மதிப்புள்ள நிறுவனங்களாக இந்திய இளைஞர்களால, இந்திய யுவதிகளால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்து. தமிழ்நாடு அரசு கூட ஸ்டார்ட் அப்க்கு செப்பரேட்டா வச்சிருக்காங்க. சோ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ், தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ், தமிழ்நாடு அரசு அவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணலாம், அதுக்கு ஃபண்டிங் எப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற அவங்க அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை கூட யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் புது ஸ்டார்ட் அப் உருவாக்கலாம். மகிழ்ச்சி. ஆக பல வாய்ப்புகள் இருக்குது. மாநில அளவில், மத்திய அளவில் கூட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான உதவி பல இடங்களில் பல முறைகளில் கிடைக்கிறது. ஆக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிற, அது தொடர்பான அந்த ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய பிற படிப்புகளை படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அது பிரகாசமாக இருப்பதாக நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்களும் படிப்பை பற்றியும் வேலை வாய்ப்பை பற்றியும் கூறியிருக்கிறார்கள். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையில நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. நம்ம பொது வெளியில பார்க்கும்போது சில செலிபிரிட்டிஸ், விஐபிஸ் எல்லாம் பாக்குறோம். ஆனா அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க உங்க துறையில இருக்கக்கூடிய சில செலிபிரிட்டிஸ், டெக்னாலஜி லீடர்ஸ் என்கிற தொழில்நுட்ப தலைவர்களை பத்தி நீங்க பேச முடியுமா? ஸ்லைட் ப்ளீஸ். நீங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு சாம் பெட்ரோடா. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஹலோ, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சிடாட் நிறுவனம் நான் சொன்னேன் இல்லையா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ், அதை உருவாக்குனவர் சாம் பெட்ரோடா தான். இவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம தமிழகத்துக்கே பெருமை தந்த மிஸ்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார், அவரை பாத்தீங்கன்னா அவரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளர்மதி மேடம், அவங்க வந்து அவங்களும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அதுக்கப்புறம் சந்திராயன் 2 அதோட வனிதா முத்தையா, அவங்களும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாம இவர் சுஜாதா, நம்ம ரைட்டர் சுஜாதா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அவரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொது நிறுவனத்துல ஜெனரல் மேனேஜரா இருந்தவர். அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான் நமக்கு இப்போ ஓட்டிங் மெஷின் அதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. சோ அதுல வேலை செஞ்ச ஒரு சுஜாதா, அவரு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான். சோ இந்த மாதிரி நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் துறையில. நீங்களும் அத எலக்ட்ரானிக்ஸ் துறையில நல்லா உங்களோட முயற்சியோட நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் இவங்க மாதிரி ஒரு பெரிய ஆளா வரலாம் மாணாக்கர்கள். மகிழ்ச்சி, சிறப்பு. ஆக இவ்வளவு சாதனையாளர்கள், செலிபிரிட்டிஸ் என்கிற பிரபலங்கள் பொறியாளர்களாக இருக்கிறார்கள். அதுல சாம் பெட்ரோடாவினுடைய சாதனை மிக மிக பெரியது. இந்தியாவின் தொலைத்தொடர்பு புரட்சியை கொண்டு வந்தவர். அவருடைய சுயசரிதை ட்ரீமிங் பிக் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மிக சிறப்பாக உத்வேகம் அளிக்கக்கூடிய நூல். பிறகு பார்த்த மற்ற ஆளுமைகளும், டாக்டர் மயில்சாமி உள்ளிட்ட பிற ஆளுமைகளும் காத்திரமான பங்களிப்பை இந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே எலக்ட்ரானிக் தொடர்பான பட்டப்படிப்பை படித்தவர்கள் என்பது பொது வெளியில் அவ்வளவு அறியப்படாத தகவல். மிக சிறப்பு. கடந்த 60 நிமிடங்களாக மின்னணு தொடர்பியல் துறை, அதில் இருக்கக்கூடிய படிப்புகள், அதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தனியார் துறையிலும் பொதுத்துறையிலும் அரசு துறையிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று பல தகவல்களை நாம் பரிமாறி இருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பார்வையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற நேரம். பார்வையாளருடைய கேள்விகளுக்கு நாம் பார்த்து அதற்குரிய பதிலை தருவோம். பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் மறுபடியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வரவேற்கிறோம். Kindly share your thoughts on future of semiconductor industries in India. Which specialization in ECE would you recommend, Krishna? I think இத ப்ரொஃபசர் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில எதிர்காலத்துல பிரகாசிக்க வேண்டும் என்றால் இப்போது அந்த இசிஇ துறையில எந்த உபபிரிவு, என்ன சிறப்பு பிரிவு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும்னு கிருஷ்ணான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பேராசிரியர் பதில் சொல்லுங்க. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்ப ரொம்ப இந்திய அரசாங்கமே நிறைய ஊக்குவிக்குது. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் இங்க கொண்டு வர எல்லா திட்டங்களும் வகுக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய செமிகண்டக்டர் டிவைசஸ் நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
அப்படி படிக்கும்போது இசிஇ படிக்கலாம் கண்டிப்பா. அது தவிர உங்களுக்கு இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் விஎல்எஸ்ஐ டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அதுவும் படிக்கலாம். நார்மலா என்னுடைய அட்வைஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பேசிக் கோர்ஸா படிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் படிக்கும்போது உங்களுக்கு வளரும், எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அடுத்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் போறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இப்ப இவருடைய கேள்விக்கு வந்து இந்த 2 கோர்ஸுமே நல்ல கோர்ஸ். ஜெனரல் ஒப்பீனியன், பேசிக் இசிஇ படிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்ப சப்ஜெக்ட் வந்து தெரிய வரும்போது இந்த மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க ஸ்பெஷலைசேஷன் எம்டெக் லெவல்ல கொண்டு போகலாம். ஸோ யூஜி லெவல்ல வந்து பேசிக்காவே படிக்கலாம். அது என்னுடைய கருத்து. மிக முக்கியமான பதிவை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எப்பவுமே வந்து யூஜில கோர் பிரான்ச்சஸ் எடுத்துட்டு, ஏன்னா இப்போ 12ஆம் வகுப்பு முடித்த போது இன்ஜினியரிங்கை பற்றிய ஒரு பொறியியலை பற்றி ஒரு புரிதலே இருக்காது. அதனால ஒரு கோர் பிரான்ச் வந்து சேஃப் பிரான்ச். அந்த பிரான்ச்சுக்குள்ள போயிட்டு அந்த 4 ஆண்டுகள் படிக்கும்பொழுது அதுக்கப்புறம் நமக்கு கிடைத்த புரிதலின் அடிப்படையில இப்போ எலக்ட்ரானிக்ஸ், இப்போ பிடெக் படிக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏரோஸ்பேஸ் பிடிக்கும்னா ஏரோஸ்பேஸா ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். அது யூஜில ஸ்பெஷலைஸ் பண்றதை விட பிஜில ஸ்பெஷலைஸ் பண்ணலான்ட்டு ஒரு நல்ல சிறப்பான பதிவு செய்திருக்கேன். நன்றி. அடுத்த கேள்வி. ஸ்ரீஹரி, after completing ECE, what about the job pattern? Will it be in software or hardware? நீங்க பதில் சொல்லலாம். ரெண்டுமே ஏற்கனவே பதில் சொல்லிருக்கீங்க, திரும்ப அதை சொல்லலாம். சரி, ஆக்சுவலா இசிஇ படிச்சோம்னா நாம வந்து அதான் எவர்கிரீன் இசிஇ. நீங்க ஹார்ட்வேருக்கும் ரெடியா இருப்பீங்க கண்டிப்பா, சாஃப்ட்வேருக்கும் ரெடியா இருப்பீங்க. இசியோட தனி சிறப்பே அதுதான். இசிஇ படிச்சோம்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஆகலாம், ஹார்ட்வேர் இன்ஜினியரும் ஆகலாம். கண்டிப்பா இசிஇ படிச்சவங்க ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும். ஸோ அதனால வந்து நீங்க இசிஇ படிச்சீங்கன்னா 2க்குமே போக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து இசிஇ படிக்க அந்த 2 ஜாப் பேட்டர்னுக்கும் இசிஇ ரொம்ப மச் சூட்டர். அடுத்த கேள்வி. Mangai Vasan, sir, is it better to do diploma in electrical and electronic engineering after 10 and join ECE in the second year, or is it advisable to finish 12th and join ECE from first year? Kindly explain. பேராசிரியர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, திரும்ப ஒரு தடவை. ஆக்சுவலா ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு கண்டிப்பா நீங்க வந்து செகண்ட் இயர்ல இருந்தே இசிஇ படிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பேசிக் கோர்சஸ் தான் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், லைக் ஈவன் ஜெனரல் ப்ரோக்ராமிங் இருக்கலாம். அதெல்லாம் நீங்க வந்து ஈவன் டிப்ளமோலையும் படிப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் அதோடைய ஒரு டெப்த் வந்து கம்மியா இருக்கும். பட் வந்து நீங்க இன்ஜினியரிங் வரும்போது நீங்க செகண்ட் இயர்ல இருந்து படிச்சீங்கன்னாவே எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். டிப்ளமோ முடிச்சுட்டு ஏதாவது டிப்ளமோ ட்ரிபிள் இ முடிச்சுட்டு நீங்க செகண்ட் இயர்ல இருந்து இசிஇ படிக்கலாம். அதனால நீங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க அப்படி படிக்கிறது சிறந்தது. Can you describe a project or accomplishment that you are particularly proud of? Najib கேட்டு. நிறைய இருக்கிறது. ஆனா நாங்க இப்போ ஏர்கிராஃப்டுக்காக இப்போ புதுசா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நேவிகேஷன் சென்சார் யூனிட்னு. அது சாஃப்ட்வேர் அஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் ரெண்டுக்குமே ஒரு கஷ்டமான இது. எல்லா நேவிகேஷன் பேராமீட்டர்ஸையும் அது கொடுக்கணும். அது நாங்க இப்போ உருவாக்கி இருக்கோம். அது இப்போ டெஸ்ட் பண்ண போறோம். தட் இஸ் ஒன் பெஸ்ட் மூமெண்ட் ஃபார் அஸ். நம்ம இப்போ நாங்க ஃப்ளைட் ட்ரையல் பண்ண போறோம். இது கிரவுண்ட் வரைக்கும் நாங்க கிளியர் பண்ணிட்டோம். Central group. Yes. Group 1 UPSC exam for ECE student. Yeah. Group 1 service UPSC program. ஆமா, குரூப்லயே வந்து நீங்க அதுல வந்து சைட்ல பேசுறாங்க இல்லையா, நிறைய மத்திய அரசினுடைய பணி வாய்ப்புகள் இருக்கு. அந்த மத்திய அரசு பணியில சேரணும்னா குரூப் ஏ, குரூப் பி வந்து 2 பிரிவுகள் இருக்குது. குரூப் ஏ பதவிகளுக்கான தேர்வை யூபிஎஸ்சி என்கிற ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிறது. குரூப் பி பதவிகளுக்கான தேர்வை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் என்கிற எஸ்எஸ்சி நடத்துகிறது. இப்படி நீங்கள் அதில் இணையலாம். ரயில்வே துறையில் நீங்கள் சேர வேண்டும் என்றால் யூபிஎஸ்சி தேர்வை தான் நீங்கள் எழுத வேண்டும்.
இப்படி ரயில்வே துறையில் குரூப் பி ஆக இப்போ செக்ஷன் இன்ஜினியராக நீங்க சேர வேண்டும் என்றால் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கிற தேர்வு இருக்கு. இப்படி பல தேர்வு முறைகள் இருக்கின்றன. யூபிஎஸ்சி தேர்வு இந்தியாவின் உச்சபட்ச பதவியான குரூப் ஏ என்கிற அதிகாரிகளுக்கான தேர்வு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பட்டதாரி, இந்த இசிஇ மற்றும் ட்ரிபிள் படித்தவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவர்கள் பட்டப்படிப்பு படிக்கும் போது இறுதி ஆண்டிலோ அல்லது படித்து முடித்த பிறகோ நீங்கள் யூபிஎஸ்சி தேர்வை தாராளமாக எழுதலாம். What advice would you give to someone considering a career in electronic and communication engineering? ரெண்டு உறுப்பினர்களுக்குமான கேள்வி, ரெண்டு பேரும் சுருக்கமா பேசுறேன். நான் ஆன்சர் பண்ணுறேன் சார். என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, எந்த கோர்ஸ் படித்தாலும் நாட் ஓன்லி இசி பட் இசிக்கும் சொல்றேன், ஆம்பிஷியஸாக படிக்கணும், இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், டெடிக்கேட்டடாக படிக்கணும். இப்படி படித்தோம்னா எதுலையுமே நாம் வந்து ஜெயிக்கலாம். ஸோ அதனால என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, படிக்கும்போது ஒரு ஆம்பிஷியஸாக படிங்க. நம்ம இதை பண்ணலாம், இந்த ஆசையாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிச்சயமாக ஒரு ஃபேசினேட்டிங்காக நிறைய சாதிக்க முடியும். நீங்கள் காமிச்சிங்களா அச்சீவர்ஸ், அது வந்து அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க முன்னோர்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய இந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்காவது உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப டைனமிக்காக பெரிய கிராஸ் பண்ணிக்க வயசில் இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆம்பிஷியஸாக பண்ணீங்கன்னா எதையுமே ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஈஸி படிக்கும்போது நீங்கள் சில படிக்கும்போது ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம். லோயர் செமஸ்டர்ஸில், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அது மாதிரி ஒரு ஆசையோடு நீங்கள் படித்து அது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லேர்னிங் இருக்கும். நாட் ஓன்லி கிளாஸ் ரூம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய லேர்னிங் இருக்கும். அப்புறம் நிறைய அச்சீவ் பண்ண வாய்ப்பு உங்களுக்கே தோணும். பேராசிரியர் அவருடைய கருத்தை பதிவு செய்து விட்டார். இப்போ செல்வி அவர்கள் தொழில்துறை வல்லுநராக அவருடைய அட்வைஸ் என்ன? புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் தடம் பதிக்க விரும்புகிற மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இல்ல அரசு துறை, பொதுத்துறை, மீன்ஸ் கார்பரேட் செக்டார் எல்லா இடத்துலயும் வாய்ப்புகள் குவிந்திருக்கு. நீங்க நல்லா படிச்சு கான்சென்ட்ரேஷனோட, அப்புறம் ரொம்ப நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட லைஃப் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த இண்டஸ்ட்ரிகள்ல கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கை தரம் உயரும், நீங்களும் முன்னேறுவீங்க. அதுதான் என்னோட. வேற ஈஸி, அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பு. கடந்த ஏறக்குறைய 80 நிமிடங்களுக்கு மேலாக மிகச்சிறப்பாக நாம் இந்த கலந்துரையாடலை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறை சார்ந்த படிப்புகளின் மீது வேலை வாய்ப்புகளை பற்றி பொது வெளியில் நாம் நம்பிக்கைகளை விதைத்திருக்கிறோம். ஆக இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளாகட்டும், அவருடைய பெற்றோராகட்டும், நீங்கள் துணிந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் களமிறங்கலாம். அதற்கான கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் நிரம்ப இந்த தேசத்தில் நிரம்பி இருக்கின்றன என்கிற அந்த பொது கருத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நிகழ்வில் இணைந்த 2 விருந்தினர்களும் மிகச்சிறப்பாக இது தொழில்நுட்பத்துறையில் ஒரு நிலைக்கு மேல் வந்தவர்களுக்கு தெளிவாக தமிழில் பேசுவது மிக சிரமமாக இருக்கும். ஏன்னா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆங்கிலமே அவர்களோடு பழகி போனதால. ஆனா இரண்டு பேருமே கூடுமான வரையில் தமிழில் பேசி நம்முடைய கடைக்கோடி கிராமத்து மாணவர்களுக்கும், இரட்டஜடை சிறுமிக்கும், கால்சட்டை சிறுவனுக்கும் இந்த தகவல்கள் சென்று சேர வேண்டும் என்கிற உத்வேகத்தில் நீங்கள் முடிந்தவரை தமிழில் பேசினீர்கள். வாசகர்கள் அனைவரின் சார்பில் நன்றி. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும், அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்த விஐடி சென்னை நிறுவனத்துக்கு சிறப்பாகவும் எமது நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். அதே போல திருமதி கருப்பையா செல்வி அவர்களுக்கும், அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்த இந்திய பாதுகாப்புத்துறையின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இப்போது உங்களுடைய இறுதி கருத்தை அல்லது நன்றியை பதிவு செய்து கொள்ளலாம். எஸ் சார், இது போல ஒரு பிளாட்ஃபார்ம்ல மாணாக்கர்களுக்கு சிறந்த கருத்துக்களை எடுத்து செல்வதற்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த வாய்ப்பினை செய்த இந்து தமிழ் திசை நாளேட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.
அதை தவிர தொகுப்பாளர் டாக்டர் லீபாபு, நாங்க எவ்வளவு சிரமப்பட்டாலும் பேசுறதுக்கு முதல் தடவையா நாங்க லைவ் ஸ்கிரீன்ல வரோம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் லைவ் ஸ்கிரீன்ல வரேன். கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அழகாக அதை கொண்டு சென்றீர்கள். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் நிறையவே இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அது போன்ற என்னை இந்த நிகழ்வுக்கு பங்கேற்க அனுப்பி வைத்த என்னுடைய நிறுவனத்துக்கு, விஐடி நிறுவனத்துக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல பார்வையாளர்கள், மாணாக்கர்கள் இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து பொறுமையாக கேட்டு புரிந்து சில கேள்விகள் எழுப்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அவர்களும் நல்ல இந்த இசி துறையை தேர்ந்தெடுத்து சொன்ன மாதிரி ஆம்பிஷியஸா படிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சிறந்த ஒரு மனிதர்களாக, சிறந்த ஒரு என்ஜினியர்களாக உருவெடுக்கணும். இந்த நேஷன் பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு செய்தியோட அவங்களுக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். வானம் தொட்டுவிடும் தூரம் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப நம்ம வானத்திலே இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ்னாலதான் மெயினா நம்ம எல்லாரும் வானத்துல இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ்னாலதான். சோ நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா நீங்களும் உயர்ந்துருவீங்க கண்டிப்பா. சோ இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு இந்து தமிழ் திசைக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. இப்போ பார்வையாளர்கள் மிகச்சிறப்பாக களமாடினார்கள். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியே நடந்திருக்காது. நம்ம எல்லாரும் வெவ்வேறு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். பார்வையாளர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மின்னணு தகவல் தொழில்நுட்பம் இல்லை என்றால் இது சாத்தியமில்லை நண்பர்களே. இப்படிப்பட்ட காத்திரமான பங்களிப்பை செய்து வரும் மிக முக்கிய துறையான மின்னணு தொடர்பு துறையில் நீங்கள் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இப்படிப்பட்ட மிக பயனுள்ள நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுக்கிற இந்து தமிழ் திசை நாளிதழுக்கு எங்கள் அனைவரின் சார்பில் நன்றி. இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற விஐடி சென்னை நிறுவனத்திற்கும், உடன் வழங்கி கொண்டிருக்கிற ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி, சவிதா பொறியியல் கல்லூரி, ஆல்பா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பொறியியல் நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்க பதிவு செய்த முதல் 10 பார்வையாளர்களுக்கு மின்னும் மண்ணும் என்கிற புத்தகம் பரிசாக அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பரிசுக்குரிய 10 பார்வையாளருடைய பெயர்கள் திரையில் இன்னும் சற்று நேரத்தில் காண்பிக்கப்படும். நீங்கள் புத்தகத்தை பெற்று படித்து பயன்பெற உங்களுக்கு வாழ்த்துகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு தேவையான பயனுள்ள நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.